பிரைஸ் தி லார்ட். மக்கள் எப்படி இருக்கீங்க? இன்று 9வது நவநாள் அல்ல 9வது நாள். நவநாளில் 9வது வாரத்தில் கடைசி வாரத்தில் நாம் இருக்கின்றோம். விதவிதப்பான ஆன்மாக்களை என்னிடம் ஒப்புக்கொடு. மிகவும் இரக்கமுள்ள இயேசுவே, நீர் இரக்கம் தயவும் உள்ளவர். இரக்கமுள்ள இதயத்திற்கு விதவிதப்பான ஆன்மாக்களை கொண்டு வருகிறேன். தூய்மையான அன்பு நெருப்பினால் விதவிதப்பான ஆன்மா வாழ்வில் இறந்து போன அருவருப்பு நிறைந்த ஆன்மாக்களை மீண்டும் அன்பு நெருப்பினால் பற்றி எரிய செய்யும். மிகவும் இருக்குமில்ல இயேசுவை, அனைத்து வல்லமையும் நிறைந்த இரக்கத்தை பயன்படுத்தி அன்பினால் இவர்களை ஆட்கொள்ளும். தூய்மையான அன்பு கொடைகளை இவர்கள் மேன்மேலும் பொழிதருளும். வல்லமைக்கு அப்பாற்பட்டது எதுவும் இல்லை. நித்திய பிதாவே, விதவிதப்பான ஆன்மாக்கள் மேல் கருணை கண்களை திருப்பியருளும். இரக்கமிகுந்த இதயத்தில் இவர்களுக்கு இடமளித்தருளும். இரக்கமிகுந்த தந்தையே, மகனின் வேதனை மிகுந்த பாடுகளை முன்னிட்டும் சிலுவையில் 3 மணி நேரம் அவர் பட்ட வேதனைகளை முன்னிட்டும் உம்மை கெஞ்சி கேட்கின்றேன். இவர்களும் அளவில்லா இரக்கத்தை மகிமைப்படுத்துவார்களாக. ஆமென். வெதுவெதுப்பான ஆன்மாக்கள். மக்களே, இது பயங்கரமான ஒரு ஆன்மாவும். இந்த மாதிரி ஒரு மனநிலை உள்ள மக்களுக்காக நீயும் நானும் வேண்டுகின்றோம். பல வேளைகளில் நீயும் நானும் இந்த நிலைக்கு தள்ளப்படுகிறோம். அதனால் வெதுவெதுப்பான ஆன்மாக்கள். உங்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எடுத்து படிங்கள். வெளிப்பாடு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். வெளிப்பாடு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15, 16. உன் செயல்களை நான் அறிவேன். நீ குளிர்ச்சியாகவும் இல்லை, சூடாகவும் இல்லை. அடுத்தது, குளிர்ச்சியாகவோ சூடாகவோ இருந்திருந்தால் எத்தனை நலமாக இருக்கும். அடுத்தது, இவ்வாறு நீ குளிர்ச்சியாகவோ சூடாகவோ இல்லாமல் வெதுவெதுப்பாயிரு காரணத்தினால் என் வாயிலிருந்து உன்னை நான் கக்கி விடுவேன். அர்த்தம் புரிஞ்சா? வெதுவெதுப்பாக இருக்கான வாயிலிருந்து கக்கி விடுவேன். சூடாகவும் இல்லை, குளிர்ச்சியாகவும் இல்லை, எந்த ஒரு பிரயோஜனம் இல்லாமல் நீர் இருக்கின்றாய். நீயும் நானும் எப்படி இருக்கின்றோம்? இது புரிந்து கொள்வதற்காக நல்ல ஒரு எளிமையான ஒரு விவிலிய பாகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அப்போ ஈஸியாக உங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக எடுத்து படியுங்கள். மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம். அந்த 25ஆம் அதிகாரம் முழுவதும் அதில் இருக்கின்றோம். 3 நிலைகளை நாம் பார்க்கின்றோம். வெறுவெறுப்பான ஆத்மாக்கள் 3 நிலைகளை கொண்டவர்கள். ஃபர்ஸ்ட் வருவதுதான் என்னது? அந்த 10 கன்னியருடைய உவமை. அங்கு பார்க்குற சமயத்தில் அதில் என்ன அர்த்தம்? என்ன வெறுவெறுப்பு? தயாரிப்பு இல்லாமல் இருக்கின்றார்கள். இறைவனுடைய சூழலை புரிந்து கொள்ளாமல், கண்டு கொள்ளாமல், விழிப்போடு இல்லாமல் ஏனோ தானோன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு வாழ்க்கை நிலை. இது ஒன்று. அடுத்தது வருவதுதான் என்ன வருகிறது நாம் பார்க்கின்றோம். என்ன? 13 தாளந்து விட உவமைகள். தெய்வம் தன்னுடைய கிருபைகளெல்லாம் நஷ்டமாக்கி கொண்டு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை. 3வது நிலை தான் பார்க்கின்றோம். என்னது? அந்த தீர்ப்பு. இல்லைங்களா? அப்படி என்றால் பிறர் அன்பை மையப்படுத்தி வாழாமல் சுயநலத்தை மையப்படுத்தி தெய்வம் எங்கே இருக்கின்றார், எப்படி இருக்கின்ற உணர்வை இல்லாமல் இருக்கின்ற ஒரு சூழல். இந்த 3ம் பார்க்குற சமயத்தில் வெறுவெறுப்பான ஆன்மாக்களுடைய ஒரு அடையாளமாகவே இருப்பதை நான் காண்கிறோம். அப்போ ஃபஸ்ட்டு இது மட்டும் எடுத்துக்கொள்வோம். என்னது? அந்த கன்னியருடைய உவமை. படிங்கள். 25ஆம் அதிகாரம் 1 முதலுள்ள திருவாக்கியங்கள். அப்போ நான் பார்க்கின்றோம் 5 பேர் அறிவிலிகள், 5 பேர் முன்மதி உடையவர்கள். அப்போ அறிவிலிகள் அவர் என்ன செய்யார்கள்? எண்ணெய் மட்டும் இல்லை, எண்ணெய் இல்லை, விளக்கு மட்டும் அல்ல, விளக்கு மட்டும் கொண்டு போனார்கள், எண்ணெய் கொண்டு போகவில்லை. ஆனால் முன்மதி உடையவர்கள் விளக்குடன் சேர்த்து என்ன கொண்டு போனார்கள்? எண்ணெயும் அவர்கள் கொண்டு போனார்கள். இங்கு காலம் தாழ்த்தவே வார்த்தை என்ன கூறியது? காலம் மணமகன் வர காலம் தாழ்த்தவே தயாரிப்போடு இருந்தவர்கள் அவர்கள் உள்ளே சென்று விட்டார்கள். ஆனால் தயாரிப்பு இல்லாதவர்கள், இந்த எண்ணெய் கொண்டு வராதவர்கள், அவர்கள் எண்ணெய் வாங்குவதற்காக வெளியே போய்விட்டார்கள். போயிட்டு திரும்பி வரும்போது சொன்ன வார்த்தை என்பது என்ன? நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது. இதை நாம் பார்க்கின்றோம். மக்களை, கத்தோலிக்க திருச்சபை சொல்லுகிற அர்த்தம் என்பது என்ன? எவ்வாறு நாம் அதை புரிந்து கொள்கின்றோம்? தயாரிப்பு என்பது விழிப்போடு இருக்க வேண்டும். தெய்வம் எந்த சமயத்தில் எங்கு போவார், என்ன செய்வார் நமக்கு தெரியாது. அவர் வந்து பார்க்குற சமயத்தில் நீயும் நானும் அவருக்கு பிரயோஜனமாக உள்ளமாக இருக்க வேண்டும். இந்த பேச்சை அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். எடுத்து படியுங்கள். அதே மத்தேயு நற்செய்தி அல்ல, மார்க் நற்செய்தி. மார்க் நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 11 திருவாக்கியங்கள்.
அத்திமர உவமை 11:12. இயேசுவுக்கு பசி உண்டாயிற்று. அடுத்தது, இலை அடர்ந்த ஒரு அத்தி மரத்தை தொலையில் இருந்து அவர் கண்டார். அடுத்தது, ஏதாவது கிடைக்கும் என்று எண்ணிக்கொண்டு அருகில் சென்று பார்த்தார். ஆனால் இலைகளை தவிர வேறு எதையுமாக காணவில்லை. கடைசியில் என்ன செய்தார்? அதை சபித்து விடுகின்றார். அப்போ இயேசுவுக்கு பசி உண்டாகிற காரணத்தினால் அவர் வந்து தேடி பார்க்கிற போது அங்கு எதுவும் இல்லை. இதுதான் நாம் இந்த தயாரிப்பில் நாம் பார்க்கின்றோம். இந்த மத்தேயு நற்செய்தி பார்த்தோம் இல்லையா? தாளந்து இல்லை, என்னது, அந்த 10 கண்ணீருடைய உவமையில் என்ன தயாரிப்பு? ஃபஸ்ட்டு இந்த வெறுவெறுப்பான ஆத்மாக்கள், மந்தமாய் இருக்கிறவர்கள், அவங்களை என்ன இருப்பார்கள் என்றால் கீழ்ப்படிதலுக்கு எதிராகவே அவர்கள் செயல்பட்டு போவார்கள். ஒரு நாள் கீழ்ப்படிய மாட்டார்கள், எதிராக செயல்படுவார்கள். அந்த எதிர் எப்படி என்றால் கூட இருப்பார்கள். ஆனால் வா கண்டு கொள்ளாத ஒரு தம்பின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி நிலைக்கு அம்மா தானே, அப்பா தானே, அண்ணன் தானே, அக்கா தானே, என் கணவன் தானே, என் மனைவி தானே, இவன் சொல்லி நான் செய்ய வேண்டுமா, இவள் சொல்லி நான் செய்ய வேண்டுமா என்று கண்டு கொள்ளாத தன்மையில் இந்த தன்மையில் கடவுள் கீழ்ப்படியாவுக்கு எதிராக போவார்கள். எடுத்து படிங்கள். அதே மத்தேயு நற்செய்தியில் நான் வாசிக்கிறோம் 19ஆம் அதிகாரம், இல்லை 21ஆம் அதிகாரம், 21ஆம் அதிகாரத்தில் 28 முதலில் திருவாக்கியங்கள். இப்போ நான் பார்க்கின்றோம், மூத்தவனிடத்து போய் சொன்ன வார்த்தை, எடா நீ போய் வேலை செய். அவன் நான் போக மாட்டேன்னு சொன்னவன் பிறகு அவன் போய்விடுகின்றான். இளையவனிடத்தில் எடா நீ போய், அதே வார்த்தை சொன்ன போது அவன் சொல்ல நான் போகிறேன் என்று சொல்லிட்டு கடைசியில் அவன் போகவில்லை. கடைசியில் அவர் கேட்குற கேள்வி, யார் செயல்பட்டது? தந்தையின் விருப்பத்தை செயல்பட்டது யாரு? மூத்தவனா இளையவனா? மூத்தவன் செயல்படுகின்றான். நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கிற சம்பவம் இதுதான். நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கிற சம்பவம் இதுதான். கீழ்ப்படிதலுக்கு எதிராகவே நம்முடைய பிள்ளைகள் போய்கொண்டிருக்கின்றார்கள். கீழ்ப்படிதலுக்கு எதிராகவே பெற்றோர்கள் என்ன சொன்னாலும் சரி, நேர் எதிராகவே அந்த விசுவாச வாழ்க்கை வருகிற சமயத்தில் கண்டு கொள்ளாத தன்மை போது அவனுடைய எதிர்காலமானது சூன்யமாக இருக்கின்றது. எதிர்காலமானது இருண்டு இருக்கின்றது. எங்கே போகின்றான், என்ன செய்கிற இடம் தெரியவில்லை. தான் வைக்கிறதான் சட்டம் என்ற அகங்கார சிந்தனையோடு அவன் போய்கொண்டிருக்கிறார். உங்களை குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கை சூழலை நீங்கள் பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை சூழலை பாருங்கள். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மையை எடுத்து சொல்கின்ற பொழுது அந்த நன்மை அவன் கேட்கின்றானா? இல்லை. கண்டு கொள்ள தன்மையின் காரணமாக அந்த கீழ்ப்படுதலுக்கு எதிராக போகிற சமயத்தில் உங்களுக்கு ஏற்படுற அந்த வேதனை ஒன்று இருக்கும் பார். என் பையன் நான் சொல்வது கேட்காமல் இருக்கின்றானே, என் பிள்ளை நான் சொல்வது கேட்காமல் இருக்கின்றானே, இதான் என் கணவன் என் பேச்சை கேட்காமல் என்னை மதிக்காமல் எனக்கு எதிராக போய்கொண்டிருக்கின்றானே, இதான் என் மனைவி என் பேச்சை கேட்காமல் எனக்கு எதிராக போய்கொண்டிருக்கிறார்களே. அது போய்கொண்டிருக்க காரணம் என்ன? டேக்கன் ஃபார் கிராண்டட். இது என் கணவன் தானே, இதே மனைவி தானே, இந்த ஒரு எண்ணம் தான். இதே மாதிரி சம்பவம் தான் நான் வாசிக்கிறோம். எங்க இயேசுவிடத்தில் மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் இல்லையா? 55, 56, 57, 58. இவன் யார் எனக்கு தெரியாதா? தச்சரின் பையன் தானே, இவனுடைய தாய் மரியா தானே, இவனுடைய தந்தை சூசேப்பு தானே, யாக்கோ இவெல்லாம் கூட சகோதரர்கள் தானே, இவங்க யாரும் தெரியாதா என்று சொல்லிக்கொண்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களா? இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ முன்சார்பு இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி என்றால் இந்த கண்டுகொள்ள தன்மை இருக்கின்ற பொழுது, இந்த கீழ்ப்படிதல் இருக்கின்ற பொழுது ஒரு நாளும் நன்மைகளை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மந்த உள்ளத்தினர்கள் இந்த மாதிரி தான் இருப்பார்கள். வெறுவெறுப்பான ஆத்மாக்கள் ஒரு நாளும் இறை வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். ஒரு நாளும் இறைவார்த்தைக்கு ஏற்றபடி அவர் நடக்க மாட்டார்கள். நன்மைக்கு எதிராகத்தான் போவார்கள். என்ன நன்மை சொன்னாலும் அந்த நன்மைக்கு ஏற்றபடி செயல்பட மாட்டார்கள். அதுக்கு எதிராக தான் செயல்படுவார்கள். எதிராக எப்படி என்றால் தீமை பெறுவதில்லை. அது அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் என்று சொல்லி போவார்கள். இந்த அப்புறம் பார்த்துக்கலாம் என்று சொல்ற சமயத்தில் ஆட்டோமேட்டிக்காக இதோ பிசாசு உள்ளே குடிந்திருக்கும். அவன் எதிர்பார்க்கிற நன்மைகள் அங்கு செய்ய முடியாமல் போய்விடும். நீங்களே பாருங்கள், பள்ளிக்கூடத்தில் பரீட்சை வைக்கிறார்கள். ஆனுவல் எக்ஸாம் தானே, கடைசியாக படிச்சுக்கலாம்னு சொல்கிற சமயத்தில் கடைசி நாள் உட்காந்து படித்தால் எல்லாம் ஏறுமா, மண்டல் ஏதாவது ஏறுமா, ஒன்றும் புரியாது. பரீட்சையில் ஃபெயில் ஆகி கொண்டு வந்திருப்பான்.
கடைசி நேரத்தில் ராத்திரியும் பகலுமா உட்காந்து படித்து கொண்டு இருக்கின்ற சமயத்தில் அவன் மண்டை காய்ச்சலும், அவனுக்கு காய்ச்சல் ஏற்படும், தலைவலி ஏற்படும். கடைசியில் பரீட்சையில் ஃபெயில் ஆகி கொண்டு நான் கஷ்டப்பட்டு படித்தறிவுண்டு. நீ ஏக கஷ்டப்பட்டு படித்தாய்? உன்னை யார் கஷ்டப்பட்டு படிக்க சொன்னது? அந்த பாடங்கள் அன்னைக்கே நீ முடித்த என்றால் உனக்கு பிரச்சனை இல்லை. இதுதானே நடக்கிற காரியங்கள். பள்ளிக்கூடத்திலும் சரி, நம்முடைய அன்றாட வாழ்விலும் சரி, நாம் செய்கிற பணிகள் அன்றன்ற பணிகளை அன்றன்றே நாம் முடித்தோம் என்றால் ஒரு நாளும் பின்காலம் சேர்த்து வைக்க வேண்டாம். இதெல்லாம் பார்க்கின்றோம். அப்போ சாதாரண ரீதியில் நாம் பார்க்கின்ற பொழுது மந்த உள்ளத்தினர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, வெறுவெறுப்பான ஆத்மாக்கள் என்று சொல்கின்ற பொழுது ஒரு நாளும் எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை அவருக்கு ஒரு நாளும் இருக்கவே இருக்காது. எப்படி வேணால் வாழ்ந்து கொள்ளலாம், எப்படி வேணால் செயல்படலாம் என்ற எண்ணத்தில் போவார்கள். கீழ்ப்படுதலுக்கு எதிராகவே அவர்கள் செயல்பட்டு போவார்கள். இதோ இந்த 10 தோழியர்கள், இந்த கன்னியர்களுக்கு அங்கு கொடுக்கப்பட்டது, இதோ நீங்கள் வருவார்கள், நீங்கள் தயாரிப்போடு இருங்கள் என்று. 5 பேர் மட்டுமே தயாரிப்போடு இருந்தார்கள். மற்ற 5 பேர் எண்ணெய் வாங்காமல், தயாரிப்பு இல்லாமல் அவங்க இருந்த காரணத்தினால் தெய்வம் கடந்து வந்த பொழுது, மணமகன் கடந்து வந்த பொழுது அவர்களால் உள்ளே அங்கே செல்ல முடியவில்லை. இதே மாதிரி தான் நீயும் நானும், இதே மாதிரி தான் நீயும் நானும் விழிப்போடு இருந்த தெய்வம் சில வார்த்தைகள் எடுத்து படிங்கள். எங்கு நம்ம வாசிக்கிறோம்? மத்தேயு நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 36 முதல் திருவாக்கியங்கள். மத்தேயு நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 36 முதல் திருவாக்கியங்கள். அந்த நாளும் வேலை பற்றி தந்தை ஒருவரை பற்றி வேறு யாருக்கும் அது தெரியாது. அடுத்தது அப்படி என்றால் கடைசி நாள் வரும், அப்புறம் பார்த்துக்கலாம் என்று சொல்வார்கள். அப்புறம் நாள் எப்போ என்று யாருக்கும் தெரியாது. தெய்வத்துக்கு போலும் தந்தைக்கு மகனுக்கு போலும் தெரியாது என்றுதான் ஏசு சொல்ற வார்த்தை. அடுத்த வார்த்தை பார்த்தீங்களா? நோவாவின் காலம் இருப்பது போலவே மானிட மகனின் காலம் இருக்கு. அதுதான் நோவாவின் காலம். தொடக்க நூல் புஸ்தகம் வடிகள், தொடக்க நூல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், தொடக்க நூல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11 முதல் திருவாக்கியங்கள். மண்ணுலகு சீர்கட்டி இருந்தது, பூவுலகு மண்ணுலகால் வன்முறையால் நிறைந்திருந்தது. அடுத்தது பார்த்தீங்களா? என் முன்னில இருந்து மனிதர் அத்தனையும் நான் ஒழிக்கப் போகிறேன். காரணம் அவருடைய எண்ணங்கள் பாவ எண்ணங்கள், அவருடைய செயல்பாடுகள் பாவ செயல்பாடுகள். அப்போ அதனால நான் அழிக்கப் போகிறேன் என்று தெய்வம் அங்கு எச்சரிக்கை கொடுக்கின்றார். ஆனால் மக்கள் கண்டு கொள்ளாமல் இருந்தார்கள். நோவாவின் காலகட்டத்தில் தெய்வம் எச்சரிக்கை கொடுத்த போதிலும் அவர்கள் கண்டு கொள்ளாமல் இருந்தார்கள். நோவாவுக்கு தெய்வம் இரக்கம் காட்டினார். இறை வார்த்தையை கேட்டான், அதுபடி அவன் செயல்பட்டான். கப்பலை செய்கின்றான். அதன் பிறகு வெள்ளம் வருகிறது. நோவா குடும்பம் அங்கு காப்பாற்றப்படுகின்றான். ஆதாம் ஏவாள் எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது என்னவென்று, இதோ இந்த மரத்தில் கனியை நீ உண்ணக்கூடாது. 3ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 15 முதல் திருவாக்கியங்கள். 2ஆம் அதிகாரம் 15 முதல் திருவாக்கியங்கள். உண்ணும் நாளில் நீ சாவாய். அப்ப அந்த மரத்துல கனி நீ உண்ணுமா நீ சாப்ப எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது. ஆனால் எச்சரிக்கையை ஏற்றுக்கொண்டார்களா? எச்சரிக்கையை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதான் உண்டார்கள், தீமைக்கு ஆளானார்கள், அடிமையானார்கள், கடைசியில் பாவம் செய்து விடுகிறார்கள். இதை நாம் பார்க்கின்றோம். லோத்து எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்து படிங்கள். 19ஆம் அதிகாரம், லோத்து 19ஆம் அதிகாரம் படிங்கள். 10 முதல் திருவாக்கியங்கள் படிங்கள். எதுமா? தொடக்க நூல் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் எதுன்னு படிக்கிறீங்கள்? இல்லை இது 12 படிங்கள். 12 முதல் 14 வரை. ஆண்டவர் முன் எழுப்பியிருக்கின்றார்.
இனி லோத்திடம் சொல்ற வார்த்தை, எடா உன் கூட இருக்க யாராக இருந்தாலும் நீ எழுப்பு அவளை சொல்லிவிடு. அப்போ லோத்து போய் சொல்கின்றான். அவன் மனைவிடத்திலும் மற்றவர்களும் சொல்கின்ற பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள்? எள்ளி நகைத்து கொண்டிருக்கிறார்கள், தமாஷாக பார்த்துக் கொள்கிறார்கள். இது என்ன பெரிய விஷயங்கள் என்று சொல்லி கேலி பேச்சு பேசுகிறார்கள். அப்படி கேலி பேச்சு பேசின உடனே அவனுக்கு ஏற்படுற வேதனை எப்படி இருக்கும் பாருங்கள். எச்சரிக்கை கொடுக்கப்பட்ட போதிலும் அந்த எச்சரிக்கையை மீறி அவர் செயல்படுகிறார்கள். வெறுவெறுப்பான ஆத்மாக்கள் உள்ளவர்கள் ஒரு நாளும் தெய்வ காரியத்துடைய எச்சரிக்கையை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தமாஷான காரியத்தை போய்கொண்டிருப்பார்கள். எச்சரிக்கையை ஒரு நாளும் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கிற காரியங்கள், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் எச்சரிக்கை கொடுக்கிறீர்கள், வெறுவெறுப்பாக்கின காரணத்தினால், கண்டுகொள்ளாத காரணத்தினால், பயமித காரணத்தினால், ஏனோதான் காரணத்தினால் இது அவன் பார்ப்பார்கள். போ என்று சொல்லிதான் தூக்கி போடுகிறார்கள். எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று அவனுக்கு தெரியாது. நீயும் நானும் எந்த ரிசகத்தில் இருக்கிறோம் என்று பாருங்கள். தெய்வம் பலிப்பிடத்தின் வழியாக, இறைவார்த்தை வழியாக, பாவசங்கனம் தொட்டி வழியாக உன்னையும் என்னையும் அன்பு செய்யும் மன்னிக்கவும் நம்மிடம் உறவாடும் தெய்வம் கடந்து வருகிற சமயத்தில் நீ நானும் என்ன தயாரிப்போடு நாம் வருகின்றோம். குடும்ப ஜெபமாலையில் என்ன தயாரிப்போடு நாம் ஜெபமாலையில் அமர்கின்றோம். ஆலயத்துக்கு திருப்பலிக்கு கடந்து வருகின்ற போது என்ன தயாரிப்போடு நான் திருப்பலிக்கு நான் கடந்து வருகின்றேன். என்ன தயாரிப்போடு வீட்டிலிருந்து நான் கிளம்புகின்றேன். தயாரிப்பு இல்லாமல் நான் கடந்த சமயத்தில் தெய்வானும் கிடைக்குமா? கிடைக்காது. எம்மாவும் சீடர்கள் 2 பேர் நாம் பார்க்கணும். 24ஆம் அதிகாரம் இல்லையா, 13 வாக்கியங்களில் அங்கே எம்மாவுஸ் போகிற பொழுது அந்த 2 சீடர்களும் போய்கொண்டே இருக்கிறார்கள். தெய்வத்தை பற்றியும் இயேசு பற்றியும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு தான் அவர்கள் மத்தியில் வருகிற என்ற உணர்வு அவர்கள் இருக்கா? அவர்கள் இல்லை. கண்கள் மறைக்கப்பட்டு இருக்கின்றன. அப்படி என்றால் தயாரிப்பு இல்லாமல் இயேசுதான் கூட வருகிறார் என்று அவர்கள் உணர்வும் இல்லை. அவங்க பாடம் போய்கொண்டே இருக்கிறார்கள். இயேசு அவர்கள் பேசுகிறார், எதை பற்றி பேசுகிறீர்கள் என்று. அப்போ அவன் சொல்கிறார்கள், இதெல்லாம் உனக்கு தெரியாதா என்று. இல்லம் தெரியாதா? கண்கள் மறைக்கப்பட்டு இருக்கின்றன. பிறகு எப்போ கண்கள் திறக்கப்படுகின்றன? அவர்கள் பலியில் பங்கெடுத்த பொழுது, அவர்கள் விருந்து உண்ணுகின்ற பொழுது, ஆண்டவரே போகாதீர்கள், மாலை நேரம் ஆகிவிட்டது, இன்று எங்களோடு தங்கும் என்று சொல்லி அங்கு தங்க வைக்கிறார்கள். அதன் பிறகு உணவருகிற சமயத்தில் வார்த்தையிடம் இல்லம் தெரியும், அவர் அப்பத்தை பிட்டவுடனே அவரை கண்கள் திறக்கப்பட்டன. அப்படி என்றால் இதோ நீ பலிப்பிடத்தில் நீ வந்தால் மட்டுமே தான் உனக்கு அந்த வெறுவெறுப்பான சூழலிருந்து உன்னால் வெளியே வர முடியும். பலிப்பிடத்தில் பங்கெடுக்காமல் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்கிற பொழுது ஒரு நாளும் உனக்கு அங்கு அனுபவம் கிடைக்காது. குடும்பத்தில் உள்ள எச்சரிக்கை, என்ன தயாரிப்பு நாம் செய்கிறோம் பாருங்கள். குடும்பத்தில் பங்குகளில் என்ன தயாரிப்போடு நாம் ஒரு காரியத்தில் ஈடுபடுகின்றோம். ஒரு தயாரிப்பு இல்லாமல் நாம் போகிறோம் என்றால் அங்கே எதனுடைய வெளிப்பாடு? அகங்காரத்தின் வெளிப்பாடு. எனக்கு எல்லாம் தெரியும் என்ற எண்ணம் அங்கு வருகிறது. படிங்கள் 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வாக்கியம். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வாக்கியம். தனக்கு ஏதோ அறிவு இருக்கின்ற நினைக்கிறவர் அறிய வேண்டிய முறையில் எதையும் அவர் அறிந்ததில்லை. தனக்கு ஏதோ அறிவு இருக்கு நினைக்கின்றவர் அறிய வேண்டிய முறையில் அந்த ஒரு சில பேர்கள், எனக்கு பைபிள் எல்லாம் தெரியுமே, எனக்கு விவிலியம் எல்லாம் தெரியுது, எனக்கு 73 புஸ்தகங்கள் எனக்கு எல்லாம் மனப்பாடமாக தெரியுமே. இவனுக்கு மனப்பாடமாக தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? மனப்பாடமாக தெரிஞ்சு உனக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லையே. அப்படி மனப்பாடமாக தெரிஞ்சதுனால என்ன லாபம் இருக்கு? ஒரு லாபம் இல்லையே. அதுக்கேற்ற வாழ்க்கை அங்கே இல்லையே. அப்போ வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம் இல்லையே, மனப்பாடம் என்பதில்லை. அதனால தான் நீங்கள் பாருங்கள், ஆலயத்தில் ஒரு சில பேர் நம்முடைய பங்குகளில் எல்லாம் தியானம் நடத்துகின்ற பொழுது வந்து அமர்வார்கள். ஒரு சில பேர் ஏனோ தானோ அமர்ந்து கொள்வார்கள். ஒரு சில பேர் என்ன செய்வார்கள்? நீங்கள் பார்த்து நீங்கள் கவனித்திருப்பீர்கள், தூக்கம் வர மாதிரி போர் அப்படியே நடிப்பார்கள். நீங்கள் கவனித்திருப்பீர்கள். எதற்காக? அவர்களை வெறுப்பேற்றுறதுக்காக. ஒரு கன்னியாஸ்திரி சொல்கிற வார்த்தை, அந்த சகோதரி, அந்த அருட் சகோதரி அவர்கள் பங்கு தந்தை கன்னியாஸ்திரியை அழைத்திருக்கின்றார். ஒரு டாக் கொடுப்பதற்காக அவர் அழைத்திருக்கின்றார். அப்போ அந்த பங்கில் அந்த அருட் சகோதரி கொடுக்கிற சமயத்தில் அங்கே அதே பங்கு அங்கே அந்த கான்வென்ட் அருகில் கான்வென்ட் வந்து நீ கொடுமா மக்களுக்கு ஒரு டாக் கொடுக்கிற சமயத்தில் வேணுமென்றே இந்த சகோதரி எங்களுக்கு தெரியாதா? இவன் நம்ம கான்வென்ட்ல இருக்கிறவங்க தானே, இவங்க தெரியாது, நம்ம பங்குல இருக்கிறவங்க தானே, இவங்களை பற்றி எனக்கு தெரியாதா? அப்போ வேணும் என்று அங்கே ஒரு சில பேர் என்ன செய்கிறார்கள்? தூங்குற மாதிரி தான். அந்த அருட் சகோதரி பார்க்கிறார்கள், ஃபாதர் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. அவர்களை காண்பது அது வரைக்கும் நல்லா இருப்பார்கள். அதுபோல நான் அவர்களை காண்கின்ற பொழுது இப்படி அப்படி வேணுமென்று அப்படி செய்கிற போது அவர்கள் என்னை காயப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். என்னால் எதுவும் அடுத்த வார்த்தையை என்னால் பேச முடியவில்லை என்று. அப்போ அந்த பிரேக் சமயத்தில் தான் அவர்கள் சகோதரி சொல்றார்கள். அப்போ நான் சொன்னேன், சகோதரி அதுக்கு நீ ஏன் கவலைப்படுகின்றாய்? அவங்க அப்படி இருக்கிறார்கள் என்றால் அது பிரச்சனை கிடையாது. இயேசு இருக்கிற சமயத்திலே சினோகோகில் யார் இருந்தது? தொழுகை கூடத்தில் யார் இருந்தது? பிசாசு அங்கே இருந்தது. பிசாசு தொழுகை கூடத்தில் இருந்தது. பிசாசுடைய வேலை தொந்தரவு செய்கிற வேலை, அது அதோடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறது. நீ உன் வேலையை செய்ய, உன்னை யார் வேண்டான்னு சொன்னா?
அவங்க பார்க்குறாங்களா, அது பார்க்கட்டும். பிசாசோட வேலை டிஸ்டர்ப் பண்ணுற வேலை, அது டிஸ்டர்ப் பண்ணி கொண்டு தான் இருக்கும். நீ ஏன் அதை பார்த்து கொண்டு இருக்கின்றாய்? அதை டிஸ்டர்ப் பண்ண நீ டிஸ்டர்ப் ஆகாமல் இறை வார்த்தையை மையப்படுத்தி கொண்டு நீ பாட்டுன்னு போய் கொண்டே இரு. பிசாசு ஒரு நாளும் உன்னை எதுவும் செய்யாது, அது போய்விடும். நீ கவலைப்படாதே, நீ போய் தைரியமா இன்னும் டபுள் ஸ்ட்ராங்காக போய் சொல்லு. அவங்கள முகத்தை நேர பார்த்து நீ சொல்லு, அவங்க தூக்கம் போய்விடும். தைரியமாக இருக்கணும். அவர் 2வது டாக்கு, மத்தியானத்துக்கு அப்புறம் 2வது டாக்கு போறார்கள். அந்த சிறு வார்த்தை, அந்த 3 பேர் உறங்காமல் நடந்த 3 பேர், இவளுடைய பார்வை எங்கே தரமாதுக்கு அந்த 3 பேர் மட்டுமே பார்த்து கொண்டிருந்தாள். இப்படியே பார்த்து வேற எங்கேயும் பார்க்கவில்லை. டாக்கு முடிச்ச உடனே அங்கே பெரியவங்க சொல்றாங்க, என்ன சிஸ்டர் உங்க ஒரே இடத்துல பார்த்துட்டு அங்கே அவங்களே பார்த்து நீங்க பேசுறீங்களே? அந்த 3 பேரும் சில வார்த்தை, எங்களுக்கு ஒரு மாதிரி ஆகி போச்சு, நீங்க சொல்றதெல்லாம் எங்களுக்கே சொன்ன மாதிரி இருந்தது. ஆமா, உன்னை மட்டும் தான் மனுஷன் உன்னை மட்டும்தான் பார்த்து சொல்லி கொண்டிருந்தேன், உனக்காகத்தான் சொல்லி கொண்டிருந்தேன். தெய்வ வார்த்தையை எடுத்து வீசு, ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் திண்மையும் போய்விடும். எல்லா திண்மையும் போய்விடும். வெறுவெறுப்பான ஆன்மாக்கள் இதோ குழப்பத்தை உண்டு செய்யும். அவர் எல்லாம் தெரியும் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இத்தனைக்கு அந்த 3 பேரும் ஆசிரியர்கள். 3 பேரும் ஆசிரியர். எடுத்து படிங்கள். வாசியம் யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 39ஆம் வாக்கியம். யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 39ஆவது வாக்கியம். மறைநூல் வழியாக நிலைவாழ்வு கிடைக்கும் என்று எண்ணி துருவி துருவி ஆய்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்தது, அந்த மறைநூலும் எனக்கு சான்று பகிர்கிறது என்பது உங்களுக்கு தெரியாதா? அப்போ மறைநூல் வழியாக, பைபிள் வழியாக, இறை வார்த்தை வழியாக உனக்கு கிடைக்கும் என்று அதை ஆராய்ச்சி தான் செய்து கொண்டிருக்கின்ற ஒழிய, அந்த இறை வார்த்தை எனக்கு வாழ்வு தரும், அது சான்று பகிர்கிறது என்று உனக்கு தெரியாதா? அது நிலை வாழ்வு தருவது என்று உனக்கு தெரியாதா? நீ நான் நினைச்சுக்கிட்டோம் பைபிள் மனப்பாடமாக படிக்கிறோம். மனப்பாடமாக படித்து என்ன பிரயோஜனம்? 10 தடவை ஒரே வாசத்தை படிச்சேன்னா அது மனப்பாடமாக போகுது. இது நான் தலைப்பு ஒரு விஷயமா? நீ உட்காந்து படி. 22 மணி நேரம் ஒருத்தன் பைபிள் மட்டும் படிச்சிருந்தானா அவனுக்கு மனப்பாடமாக போகுது. அது யார் படிக்க வேண்டாம்னு சொன்ன? மனப்பாடமாகறதுல முக்கியம் அல்ல, மாறாக நீயும் நானும் அது வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும். படித்த வார்த்தையை வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும். வாழ்க்கையில் பிரதிபலிக்க முடியாத சமயத்தில் நான் சோர்ந்து போவேன், நான் தோற்று போவேன், ஓடி போவேன். எங்க? தெய்வமே என்னால் முடியவில்லை, என்னை மன்னித்து விடு. ஓடி போய் சொல்ற இடம் எங்க? பாவ சங்கீர்த்தனம். ஆண்டவரே மன்னிப்புன வார்த்தையை நான் கேட்டேன், அதை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். மன்னிக்க வேண்டும் என்று நீ சொன்னீர், நான் கேட்டேன், என்னால் மன்னிக்க முடியவில்லை. வெறுப்பு, வைராக்கியம், கோபத்தோடு இருக்கின்றேன். இதான் ஓடி போகின்றேன். ஓடி போய் பாவ சங்கீதம் செய்கிறேன். மறுபடியும் வருகின்றேன், மறுபடியும் நான் முயற்சிக்கிறேன், மறுபடியும் சோர்த்து போகிறேன். நான் மறுபடியும் போய் பாவ சங்கீதம் செய்கிறேன். படித்த பைபிள் ஆனது உன்னை பாவ சங்கீதம் செய்ய வைக்கும். படித்த வார்த்தையானது உன்னை பாவ சங்கீதம் செய்ய தூண்டும். ஆனால் பாவ சங்கீதம் செய்ய அது தூண்டவில்லை என்றால் நீ படித்தது இறை வார்த்தை அல்ல, வெறும் ஒரு கதை புக்கு தான் நீ படித்திருக்கின்றாய். என்ன லாபம்? என்ன லாபம்? ஒரு புண்ணியம் ஒன்றும் கிடையாது. நீ படிக்கிறதுக்கும் நம்பிக்கை இல்லாத பைபிள் படிக்கிறதுக்கும் 2 வித்தியாசம் தானே. உனக்கு ஒன்று தான் பைபிள், இது புனிதமான புஸ்தகம். மற்றவர்களுக்கு இது புனிதமான புஸ்தகம் நிர்பந்தம் இருக்கா? இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது என்னது, இது ஒரு வரலாற்று புஸ்தகம் சொல்லி அவங்க போய் கொண்டிருப்பார்கள். அவ்வளோதான் ஒழிய வேற எதுவும் கிடையாது. ஆனால் உனக்கும் எனக்கும் இது வரலாறு, இது எனக்கு புனிதமான ஒரு புஸ்தகம். உனக்கும் எனக்கு புனிதமான புஸ்தகம். ஆனால் மற்றவர்களுக்கு அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உனக்கும் எனக்கு புனிதமானது. அப்போ புனிதமானது என்றால் இது நம்பிக்கை தரக்கூடியதான் ஒழிய கதை புக் அல்ல. இது கதை புக்கு மாதிரி நீ படிக்கிற என்றால் அது உன்னுடைய தவறு. உன்னை யார் மனப்பாடம் பண்ண சொன்னது? நீ படித்த விஷயத்தை வாழ்க்கை பிரதிபலிக்கு. வெறுவெறுப்பான ஆன்மாக்கள் ஒரு நாளும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதான் அதை உட்காந்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பார்கள். இது ஏன் இப்படி, இது ஏன் அப்படி, இதுக்கு அர்த்தம் என்ன, இதுக்கு அர்த்தம் என்ன, இது ஒவ்வொன்றும் ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பார்கள். இல்லையே நம்பிக்கையில் கடந்து வர மாட்டார்கள். நம்பிக்கையில் கடந்து வராதனால நீ படித்தது ஒரு பிரயோஜனமும் அங்கு இல்லை. மக்களே, இதெல்லாம் உன் குடும்ப சூழலில் நடக்கிற காரியங்கள். அதனை நான் படித்தோம் இல்லையா? இதோ அப்பன் சொல்கின்றான் மூத்தமிடத்தில், இடம் நீ வயலுக்கு போ, நீ போய் பணி செய்து. நான் போக மாட்டேன். கடைசியில் அவன் போய்விடுகின்றான். அப்பனுக்கு வேதனை வரும். அப்பனுக்கு எதிராக நான் போனேன் என்றால் அவர் வேதனைப்படுவார். அவன் கீழ்ப்படுகின்றான், தன் தவறை உணர்கின்றான். அப்பா நான் போகிறேன் அப்பா என்று சொல்லிக்கொண்டு இதோ அவன் போகின்றான். போயிட்டு அப்பனுக்கு கீழ்ப்படிந்து நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்கின்றான். ஆனால் மற்றவனோ உள்ளே இருந்து கொண்டு நான் போறேன்னு சொல்லிக்கொண்டு அவன் போகவில்லை. நான் ஏன் போக வேண்டும்? எங்க அப்பனுக்கு வேதனை வந்தான்னா வராட்டி எனக்கு என்ன, சூக்கேஸ் என்று சொல்லிக்கொண்டு தாவன் போகின்றான். சுயநலம். வெறுவெறுப்பான ஆன்மாக்கள் சுயநலம் படைத்தவர்களாக இருப்பார்கள். அவர்கள் ஒரு நாளும் தெய்வத்துக்கு எதிராக, அவர் ஒரு நாளும் தெய்வத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வரமாட்டார்கள். எதிராகத்தான் போய்கொண்டே இருப்பார்கள். நீயும் நானும் எப்படி இருக்கணும் என்றிருப்பார்.
நீங்கள் நானும் எப்படி இருக்கின்றோம்? கடவுளுக்கு எதிராக செயல்பட்டு போகிறோம் என்றால் நீயும் நானும் வெறுப்பான ஆத்மாக்களாக இருக்கின்றோம். மன்னிக்காமல் வெறுப்பு வைத்து கொண்டு பிடிவாதத்தோடு நாம் வாழ்கிறோம் என்றால் நீயும் நானும் வெறுப்போடு இருக்கிற ஒரு நிலையில் இருக்கின்றோம். மக்களே, தெய்வத்தை அன்பு செய்யவில்லை. இறை வார்த்தை நாம் கேட்டு இருக்கின்றோம். மன்னிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், அனுசரித்து போக வேண்டும், விட்டு கொடுத்து போக வேண்டும். எல்லாம் கேட்ட பிறகும் நீங்கள் நானும் இன்னும் பழைய நிலைமைக்கு போகிறோம் என்றால், அதை புரிந்து கொள்ளாமல் ஏனோ தானோ என்று நாம் வாழ்ந்து கொடுக்கிறோம் என்றால் வெறுப்பான ஆண்மக்கள் அல்லவா நீயும் நானும். எப்படி மக்களே நமக்கு அனுபவம் கிடைக்கும்? எப்படி அனுபவம் கிடைக்கும்? அதான் அந்த வார்த்தையில் நாம் பார்க்கின்றோம். நீ சூடாகவும் இல்லை, குளிர்ச்சியாகவும் இல்லை. எந்த அளவுக்கு நீ இருக்கிறாய்ப்பா. உன்னிடத்தில் செய்த பல வல்ல செயல்கள் மற்றவர்கள் செய்தார்கள் என்றால் இந்நேரம் அவர் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். ஆனால் உன்னிடம் சேர்ந்து ஒரு பிரயோஜனம் இல்லையே. நான் வாசிக்கிறோம் இல்லையா? எடுத்து படிங்கள். லூக்கா நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 1 முதல் திருவாக்கியங்கள். லூக்கா நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 1 முதல் திருவாக்கியங்கள். மனமாற விட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழிந்து போவீர்கள். அப்போ நீ நானும் மனமாற. அடுத்த வார்த்தை படிங்கள். மனம் மாறவிட்டால் நீங்கள் அனைவரும் இதே மாதிரி அழிந்து போவீர்கள். அப்போ விழிப்போடு நீயும் நானும் இருக்க வேண்டும். விழிப்போடு இருக்க வேண்டும். எத்தனை வருடங்களாக நாம் இங்கு வந்து கொண்டிருக்கின்றோம். எத்தனை வருடங்களாக நாம் வந்து கொண்டிருக்கின்றோம். நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் பங்கு தளத்திலே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் பங்கிலே எடுத்துக்கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட் உன் குடும்பத்தை எடுத்துக்கொள். உன் குடும்பத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கத்தோலிக்கனாக இருக்கிற நீ, கத்தோலிக்கனாக பிறந்த நீ, கத்தோலிக்கனாக வாழ வேண்டிய நீ, கத்தோலிக்க குடும்பத்தில் இருந்து வந்த நீ, வாழடி வாழியாக கிறிஸ்தவராக இருந்த அதே விசுவாசத்தில் கடந்து வந்திருக்கிற நீங்கள் உன் குடும்பத்தில் நிரந்தரமாக தினந்தோறும் ஜெபமாலை ஜெபிக்கிற பழக்கம் உன்னிடத்தில் இருக்கா என்று பார். ஃபர்ஸ்ட் உன்னிடத்தில் இருக்கான்னு பாரு. ஃபர்ஸ்ட் எப்பயாவது உனக்கு சௌகரியம் வர சமயத்தில் நீ சொல்லி கொண்டிருக்கின்றாய். ஆனால் எங்கேயாவது இது எனக்கு வாழ்க்கை நிர்பந்தம், இது செய்தே தீர வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு என்றைக்காவது நீ செய்திருக்கின்றாயா? அதே மாதிரி உன் பங்குல தெரியும். 8 மணிக்கு திருப்பலி, 9 மணிக்கு திருப்பலி உனக்கு நன்றாகவே தெரியும். தெரிந்த பிறகு நீ எத்தனை தடவை திருப்பலிக்கு நீ லேட்டாக போயிருக்கின்றாய்? சும்மா உதாரணத்துக்கு எடுத்துக்கொள். 52 வாரம் இல்லையா? ஒரு வருடத்தில் எத்தனை வாரம்? 52 53 மாத்திட்டாங்களோ? 52 வாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் ஒரு 10 வாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். நீ கோயிலுக்கே போக மாட்டாய். போயிச்சா? மீதி எவ்வளவு இருக்கு? அதை 10 ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கோ. மொத்தம் 52 ஞாயிற்றுக்கிழமை இல்லையா? அப்புறம் 10 ஞாயிற்றுக்கிழமை நீ கோயிலுக்கே போக முடியாது. பல காரணங்கள் சொல்லிக்கொண்டு எனக்கு அங்கே கல்யாணம், இவன் கல்யாணம், அவன் இறந்து போனான், இவன் இறந்து போனான், இவன் 1008 காரணங்கள் நொண்டி சொல்ல 10 ஞாயிற்றுக்கிழமை போயாச்சு. மீதி இருக்கிறது எவ்வளவு? 42. அதுலேருந்து ஒரு 10 எடுத்துக்கோ. அடுத்து 10 எடுக்கிற சமயத்தில் அது நீ போகிறது லேட்டு. 8 மணி திருப்பலினா போய் நிற்கிறது 8:15 8:30 மணிக்கு அங்கே போய் நின்று என்ன சாமியார் இன்னும் முடிக்கலையா இனி பார்க்குறீங்களா? அப்போது அங்கே போயிடுச்சா? மீதி இருக்கிறது எவ்வளவு? 32. 32ல் அதுலேருந்து 10 எடுத்துக்கோ. அந்த 10 எடுத்துக்கொண்டு நீ வந்து உட்காருவாய். நீ வந்து உட்கார சமயம் போயிடுச்சா? அதுவும் 10 போயிடுச்சு. அப்போ மீதி எவ்வளவு? 22. இன்னும் அதுலேருந்து 10 எடுத்துக்கோ. அந்த 10 நீ வந்தபடி உட்காந்துட்டு மாப்பிள்ள எப்படி மாப்பிள்ள இருக்கிற? அவர் இப்படி நல்லா இருக்கடா, அப்படி விடா, அதெல்லாம் வந்து இங்கே பாருடி அப்படி பேசி விட. இங்கே பிரசங்கம் ஓடிக்கொண்டு இருக்கோம், இங்கே பாடல் ஓடிக்கொண்டு இருக்கோம். நீங்கள் கமெண்ட் அடித்து எல்லாம் செய்து கொண்டு நீங்கள் இருப்பாய். அது போயிடுச்சா? மீதி எவ்வளோ இருக்குது? 12. அதுலேருந்து ஒரு 10 எடுத்துக்கோ. அதுலேருந்து 10 வந்துட்டு நீ வந்து இடம் தேடுவேன் எங்கே உட்காரு. ஏன்னா நீங்கள் உங்களாம் பெர்மனன்ட் சீட். இங்கெல்லாம் வந்து இருக்கிறவங்க அத்தனை பேருக்கு பெர்மனன்ட் சீட்டு தான். முன்னாடி இது 4 தான், அங்கே தான், இங்கே அதை பற்றியா எல்லாம் பெர்மனன்ட் சீட்டு. உங்கள் சீட்டு மாறவே மாறாது. எல்லாம் இப்படி ஒட்டி வச்சு ஒன்றா இடம் பிடிச்சி வச்சுக்கிறாங்களா? அது அங்கெல்லாம் பையப்பார், இங்கே பாரு, அங்கே பையப்பார், எல்லாம் இடம் பிடிச்சி வச்சுக்கிற மாதிரி எல்லாம் பெர்மனெண்ட்டு. அங்கே வந்துட்டு அங்கே சீட்டு கிடைக்கிற வரைக்கும் அப்படியே நின்று இப்படியே பார்த்துட்டு போயிருக்காள். இங்கே திருப்பலி ஓடும். வந்ததே லேட்டு போயிடுச்சா? மீதி எவ்வளோ இருக்குது? 2. ஒன்று கிறிஸ்மஸ்ஸு, ஒன்று ஈஸ்டரு போயிடுச்சு. என்ன ஆச்சு? 52 வாரம், 52 ஞாயிற்றுக்கிழமை நல்ல தயாரிப்போடு வந்தீங்க. ஸ்தோத்திரம்.
இருக்கிறது 52 ஞாயிற்றுக்கிழமை. இதில் இந்த மாதிரி தயாரிப்புன்னா எப்படி மக்களே கிருபைகள் கிடைக்கும்? என்ன அனுபவம் நமக்கு அங்கே கிடைக்கும்? இல்லையே, மந்த உள்ளத்தினர் அல்லவா நீங்களும் நானும். குடும்பத்திலேயே பங்குகளையே நாம் விடைக்கின்றோம். இறை வார்த்தை படிக்கிற சமயத்திலும் சரி, எத்தனை முறை தெய்வம் சொல்கிறார், எடா நான் உங்களை மன்னிக்கிறேன், வா வா, உங்களை நான் மன்னிக்க காத்து கொண்டு இருக்கிறேன், வா என்று சொல்லிக்கொண்டு எத்தனை முறை பாவசங்கின் தொட்டியில் தெய்வம் அமர்ந்திருக்கின்றார். நீ நானும் போயிருக்கின்றோமா? இல்லையே. எத்தனை முறை பலிப்பிடத்தில் மக்களே வாருங்கள், உங்கள் வாழ்க்கைக்குள்ளே எனக்கு கடந்து வர நான் ஆசைப்படுகிறேன், வாருங்கள், என்னை உண்ணுங்கள், நான் வாழ்வுத்தர உணவு, என்னை உண்ணுங்கள், உங்கள் மத்தியில் நான் வருகிறேன் என்று எத்தனை தடவை தெய்வம் இங்கே உள்ளே வந்து இருக்கின்றார். திருப்பலிக்கு நான் எங்கே வருகிறோம்? என்னால் காலையில் வர முடியாது ஃபாதர், ஈவினிங் வர முடியாது ஃபாதர், ராத்திரி இருக்க முடியாது ஃபாதர், ரொம்ப நேரம் உட்கார முடியாது ஃபாதர், 1008 நொண்டி சாக்குன்னு சொல்லிக்கொண்டு நீ நான் இருக்கிற போது எப்படி மக்கள் இருக்கும்? தயாரிப்பு எங்கே? தயாரிப்பில்லையே. அப்படி தயாரிப்பு இல்லாத காரணத்தினால் குடும்பத்திலும் சரி, அன்றைய காலங்கள் தயாரிப்பு இல்லாத காரணத்தினால் இயேசு என் வாழ்க்கையில் செயல்படுகிறாரா இல்லையான்னு தெரியாத காரணத்தினால் நீ பல நபரை தேடி போகின்றாய், மந்திரவாதியை தேடி போகின்றாய், அவன் இவனை தேடி போகின்றாய், பிரதர் சிஸ்டர் ஃபாதர் சொல்லி ஒவ்வொருத்தரும் தேடி போகின்றாய். எல்லாம் கர் கடைசியில் வாழ்க்கை டர்ன்னு போய்விடும். தெய்வம் அல்லே இதுக்கெல்லாம் காரணங்கள், இறைவனல்லே எல்லாம் காரணங்கள். மக்களே, தயாரிப்பு. மந்த உள்ளத்தினர் அல்லவா நீங்களும் நானும். நீங்களும் நானும் தயாரிப்பில்லாத சமயத்தில் நீ நானும் எந்த அளவில் இருக்கின்ற பாருங்கள். ஆனால் தான் வார்த்தை மீண்டும் அதிலே படிங்கள். அந்த 21ஆம் அதிகாரத்தில் அந்த கடைசி அந்த 32 படிகள், 32 33, 21ஆம் அதிகாரம் 32 33. மத்தேயு. பாருங்கள், வரி தண்டு போரும் விலை மகளிரும் உங்களுக்கு முன்பாகவே இறை ஆட்சிக்கு உட்பட்டவர்களாக விடுகிறார்கள். வரி தண்டு போவரும், அடுத்தது யாரு? விலை மகளும். இவர்கள் பாவிகள், சமுதாயத்தில் பாவிகள் என்று கணக்காக்கப்படுகிறார்கள். அவர்கள் சொர்க்க ராஜ்யத்தை சொந்தமாக்கி விடுகிறார்கள். அப்ப அவர்கள் சொர்க்கராஜ்யம், இந்த இப்பேற்பட்ட பாவிகள், இவர்கள் தெய்வத்த ராஜ்யத்தை சொந்தமாக்குற சமயத்தில் நல்ல வாழ்க்கையை வாழுகிறவர்கள் ஆக்க மாட்டார்களா? அவர்கள் சொந்தமாக மாட்டார்களா? ஆக்குவார்களே. அப்ப நீ ஏன் தெய்வத்தை தேடி வராமல் இருக்கின்றாய்? அடுத்த வார்த்தை படியுங்கள். வரி தண்டு போரும் விரை மகளிரும் அவரை நம்பினர். என்னவென்று? இரா தெய்வம் மன்னிப்பார், தெய்வம் இரக்கமுள்ளவர், இறைவன் ஏற்றுக்கொள்வார் என்று நம்பிக்கையோடு அவர்கள் வந்தார்கள். பாவங்களை அறிக்கையிட்டார்கள், அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், தெய்வம் அவர்களை ஏற்றுக்கொண்டார். அதே மாதிரி நீ வர வேண்டியதானே? ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கிற நீ ஜெபமாலை ஜெபிக்க வேண்டியதானே? பாவ சங்கீதம் செய்ய வேண்டியதானே? நீ செய்யவில்லை. அப்படி என்றால் எப்படி உணவடிக்கும்? வருஷத்துக்கு ஒரு முறை கோயிலுக்கு வருகிறவனுக்கு சௌக்கியங்கள் கிடைக்கிறது, அற்புதங்கள் அடையாளம் நடக்கிறது. ஆலயத்துக்கு வந்து கொண்டே இருக்கிற உனக்கு ஒரு சௌக்கியமும் கிடைப்பதில்லை. என்ன ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? வருஷத்துக்கு ஒரு தடவை வருகிறவன், ஆலயம் பக்கமே வராதவன், மொடா குடித்து கொண்டிருக்கின்றவன், அவன் பல ரவுடித்தனம் செய்தவன், அவன் திடீர்னு வந்து நிற்கின்றான். தெய்வமே என்னை மன்னித்து விடு என்று மன்னிப்பு கேட்கின்றான், கண்ணீரோடு மன்னிப்பு கேட்கின்றான். தெய்வம் அவன் தடை எடுத்து மாற்றுகின்றார், அவனுக்கு பல நன்மைகளை செய்கின்றார். நீ தினந்தோறும் ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றாய், உனக்கு ஒரு நன்மையும் நடக்கவில்லையே. என்ன காரணங்கள்? அவனுக்கும் உனக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்றிருப்பார். அவன் ஏற்றுக்கொண்டான், நீ ஏற்றுக்கொள்ளவில்லை. நீ அப்படி வந்தபடி அப்படியே போய் கொண்டிருக்கின்றாய், வெறுவெறுப்பாக நீ இருக்கின்றாய். அவன் சூட குளிர்ச்சியாக இல்லாத காரணத்தினால், இதோ நீ சூடும் குளிர்ச்சி இல்லாத காரணத்தினால் உன்னை நான் கக்கி விடுவேன். அவன் சூடாக இருக்கின்றான் அல்ல குளிர்ச்சியாக இருக்கின்றான், அதுக்கேற்றபடி அவனுக்கு கிருபை கிடைக்குது. நீயும் நானும் எப்படி இருக்கிறோம் என்று பாருங்கள். மக்களே, தெய்வ சன்னதியில் வந்து நிற்கிற பொழுது, ஆலயத்துக்குள்ளே வந்து நிற்கிற பொழுது நான் நன்றாக இருக்கிறேன் நன்றாக இருக்கிறேன்னு சொல்லிக்கொண்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. அதான் அந்த வாசித்தோம் இல்லையா? எரேமியா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியுமே. 7ஆம் அதிகாரம் 1 வாக்கியங்களில், இது ஆண்டவருடைய கோவில். ஆண்டவருடைய கோவில் என்ன? பேச்சுக்கள் சொல்லி உன்னை நீ ஏமாற்றிக் கொள்ளாதே. படிங்கள். யாராவது ஒருத்தர் யூதாவின் மக்களே, நீங்கள் அனைவரும் கேளுங்கள். அடுத்தது, உங்கள் வழிகளையும் செயல்களையும் முற்றிலும் சீர்படுத்துங்கள். அடுத்தது,
நான் உங்களை இந்த இடத்தில் குடியிருக்க செய்வேன். சீர்படுத்துங்கள், ரிப்பேர் செய்து கொள்ளுங்கள். எல்லாம் எப்படி ஏடா கூடமா கிடக்குது. நீ அடுத்த வார்த்தை பார்த்தீங்களா? இது ஆண்டவரின் கோவில். ஆண்டவரின் கோவில் என்ன நம்ப வேணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் கோயிலுக்கு தான் போய் கொண்டிருக்கிறேன், நான் தினம் ஜெபமாலை செய்து கொண்டிருக்கின்றேன், நான் அந்த வழி செய்து கொண்டிருக்கிறேன், நான் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு உன்னையே நீ ஏமாற்றி கொண்டிருக்காதே, உன்னை நீ ஏமாற்றி கொண்டிருக்காதே. இனி அடுத்த வார்த்தை சீர்படுத்தி கொண்டால். பார்த்தீங்களா? ஒருவர் மற்றிலும் நேர்மையோடு நடந்து கொண்டால். நேர்மை என்றால் என்ன? நீதியோடு நடப்பது. நீதியோடு நடப்பது அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைவனுடைய விருப்பத்தை கேட்டபடி நடப்பது. அப்படின்னால் இறைவனுடைய விருப்பம் சொல்வது என்ன அர்த்தம்? உன்னுடைய விருப்பம் இல்லை, தன்னுடைய விருப்பம். மன்னித்து வாழ்வது, அன்பு செய்து வாழ்வது, விட்டு கொடுத்து போவது, அனுசரித்து போவது, இதான் நாம் பார்க்கின்றோம். கணவன் மனைவி கணவனை அன்பு செய்து மன்னித்து வாழ வேண்டும், நீதியோடு நடக்க வேண்டும். எங்கள் அப்பனுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கிறேன், எங்கள் ஆத்தாளுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கிறேன், என் கணவனுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கிறேன், என் மனைவிக்கு பிடிச்ச மாதிரி நடக்கிறேன். அவன் இவனுக்கு பிடிச்ச மாதிரி நடப்பதல்ல வாழ்க்கை. இறைவனுக்கு பிடிச்ச மாதிரி நீ நடக்க வேண்டும், அதான் நீதி. மரியாள் யாருக்கு பிடிச்ச மாதிரி நடந்தார்? தெய்வத்துக்கு பிடிச்ச மாதிரி. அங்கே சூசையப்பர் யாருக்கு பிடிச்ச மாதிரி? தெய்வத்துக்கு ஏற்ற மாதிரி. அல்ல, மரியாளுக்கு ஏற்றபடி சூசையப்பர் உனக்கு பிடிச்ச மாதிரி நான் நடக்கவில்லை, இறைவனுக்கு ஏற்றபடி நான் நடக்கின்றேன். நீதி என்பது இறைவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது, இதான் நேர்மை. அப்போ நீ முற்றிலும் வழியை சீர்படுத்து, நேர்மையோடு நடக்கப்பாரு. அவன் விருப்பத்தை நிறைவேற்றாதே, தெய்வத்தோட விருப்பத்தை மட்டுமே நிறைவேற்றப்பாரு. அப்போ தெய்வத்தோட விருப்பம் எனக்கு எப்படி தெரியும்? எங்கு வர முடியும்? பலிபீடம் இங்கு வர வேண்டும். தெய்வத்தோட விருப்பம் உனக்கு எங்கு கிடைக்கும்? எப்படி? திருப்பலியில் வருகின்ற அந்த பிரசங்கம். நீ கேட்கிற 5 நிமிஷம் பிரசங்கம், 2 நிமிஷம் பிரசங்கம், 1 நிமிஷம் பிரசங்கம், அது நீ கேட்டே தீர வேண்டும். எனக்கு போர் அடிக்குது. உனக்கு போர் அடிக்குதுன்னா நீ தயாரிப்படு இல்லை, அதான் போர் அடிக்கும், வேற எதுவும் இல்லை. மற்றவர்களுக்கு போர் அடிக்கவில்லையே, எனக்கு உனக்கு தூக்கம் வருது, எனக்கு தூக்கம் வருது அப்படி என்றால் நீ தயாரிப்படு இல்லை. மற்றவர்கள் யாரும் தூங்கவில்லையே, இல்லையே. 100 பேர் இருக்கிறாங்க என்றால் 100 பேருமா தூங்குறாங்க? இல்லையே. 10 பேர் தூங்குறார்கள், நீ தயாரிப்பட இல்லை. உன்னை யார் தூங்க சொன்னது? தூங்குறதுக்கு நீ வருகின்றாய்? இல்லையே. அன்ற நாள் பிரசங்கத்தில் தெய்வம் இதான் உனக்கு வெளிப்படுத்துவார். நீ என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்பதெல்லாம் தெய்வம் உனக்கு வெளிப்படுத்துவார். நீ போக வேண்டியதானே, உன்னை யார் தூங்க சொன்னது? ஆனால் தான் நீ தயாரிப்போடு இல்லை. அதான் வார்த்தை. இந்த பேச்சு அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். நமக்கு எல்லாம் தெரியுமே, எசையா புஸ்தகம் 50 அதிகாரம் 2ஆம் வாக்கியம். நான் வந்த போது ஒருவரும் இல்லாமல் போனதே, நான் அழைத்த போது பதில் தர இயலாமல் இருந்ததேன். படி. நான் வந்த போது ஒருவரும் இல்லாமல் போனதேன். அடுத்தது, நான் அழைத்த போது எவனும் இல்லாமல் இருந்ததேன். அடுத்தது, உங்களை மீட்க முடியாதவாறு என் கை என்ன குறுகி விட்டதா? உங்களை மீட்க முடியாதவாறு என் கை என்ன குறுகி விட்டதா? இல்லையே, நல்லத்தானே இருக்கிறேன். என்னால் மீட்க முடியாது என்பதில்லை. என்னால் ஆகாத காரியம் ஏதேனும் உண்டோ? என்னால் ஆகாத காரியம் ஏதேனும் உண்டோ? அப்படி என்றால், வானத்தை கிழித்து மன்னாவை பொழிந்த எனக்கு, பாறையிலிருந்து தண்ணீர் தந்த எனக்கு, கடலை பிரித்து வழி உண்டாக்கின எனக்கு, உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனையை சால்வ் செய்ய முடியாதா? படைத்தவனுக்கு தெரியாதா என்ன வேணும் என்று? பிறகு நீ ஏன் மக்களை கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? என் சன்னதி நீ வர வேண்டியதானே. உன்னை யார் எங்கிட்ட வர வேண்டான்னு சொன்னது? நீ எனக்கு எல்லாம் முடியும் எல்லாம் முடியும் நீ சென்று கொண்டிருக்கின்றாய். மந்த உள்ளத்தினவர்கள், இது விதவிதமான உள்ள ஆன்மாக்கள் ஒரு நாளும் தெய்வ சன்னதியில் வரவே மாட்டார்கள். நீ அங்கே இருந்து கொண்டு இது ஆண்டவரின் கோவில், ஆண்டவன் கோவில் என்று உன்னை நீ சொல்லிக் கொண்டு இருக்கிறாய் என்றால் நீ தான் ஏமாற்றுவாய். நேர்மையான ஒரு வாழ்க்கை நீ வாழாது இருக்கிறாய் என்றால் ஒரு நாளும் கிருபை கிடைக்காது. அடுத்த என்ன வருது? நேர்மையற்ற. அடுத்தது வார்த்தை எரேமியா புஸ்தகம் இல்லை, 2வது நேர்மை முடிச்சுட்டு அந்நியரையும் அனாதையரையும் கைப்பெண்களையும் ஒடுக்காத. அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்நியர்னு அர்த்தம் பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கிறவர்கள், பாதுகாப்பற்ற நிலையில் இருக்க அந்நியர்கள், அனாதைகள், பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கிறவர்கள், பெற்றோர்கள் இல்லை பாதுகாப்பற்றவர்கள் இருக்கிறவர்கள், கைப்பெண்கள், கணவனை இழந்தவர்கள், பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கின்றவர்கள். அப்படி என்றால் இந்த பாதுகாப்பற்ற நிலையில் வாழ்கின்ற ஒரு மகனும் மகள், அவர்களை நீ என்ன அந்த அளவுக்கு இருக்கிறப்ப அவர்களை நீ துர்யோகப்படுத்தி கொண்டிருக்கின்றாயே, உன்னுடைய தேவைக்காக பயன்படுத்துகின்றாய். கணவன் உன் மனைவியை நீ எதுக்கு பயன்படுத்தினாய்? வெறும் ஒரு இச்சை பொருட்டாக மட்டும் நீ பார்த்து கொண்டிருக்கிற என்றால் அந்த எந்த அளவுக்கு நீ பாவத்தில் இருக்கிறாய் என்று பார். அல்லது சமயத்துக்கு போடுற சமையல்காரி மாதிரி நீ பார்த்து கொண்டிருக்கிற என்றால் நீ வாழ்கிற வாழ்க்கை பாவ வாழ்க்கை உனக்கு தெரியாதா? அதே மாதிரி மனைவி கணவனை அவன் வெறும் பணம் சம்பாதிக்கிற ஒரு மிஷினாக மட்டும் நீ பார்த்து கொண்டு நீ இருக்கிற என்றால் நீ எந்த அளவுக்கு நீ பாவத்தில் இருக்கிறாய் என்று பார். அவனுக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்று மற்றவர்கள் முன்னில் அவனை இழிவுபடுத்துகிற என்றால் நீ என்ன மனைவியா நீ இருக்கின்றாய்?
எப்படி இருக்க முடியும்? அப்போ கைமன் பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கிறவர்கள், பலவீனத்தோடு இருக்கின்ற அவர்களை உனக்கு சாதகமாக்கி கொண்டு உன்னுடைய காரியத்தை நீ நேடிக்கொண்டிருக்கிற என்றால் உலகம் உன்னை பார்க்கும், நீ புத்திசாலித்தனம் சொல்லிக் கொண்டிருக்கும். ஆனால் தெய்வம் பார், இந்த நம்மளை இரும்பி கொண்டு போடான்னு சொல்லிட்டு கக்கி விடுவார். நான் நம்பி கொடுக்குறேன். தெய்வம் கக்கி விடுவார். கக்கி விடுற வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கை. அப்ப அந்நியரையும் அநாதர்களையும் கைப்பெண்களையும் ஒடுக்காதிருந்தால் என்றால் அவருக்கு நீ நன்மை செய்து நீ வாழ்ந்திருக்க வேண்டும். வெதுவெதுப்பான ஆன்மாக்கள் ஒரு நாளும் நன்மை செய்யவே மாட்டார்கள், எதிராகத்தான் போய்கொண்டே இருப்பார்கள். அடுத்த வார்த்தை என்ன வருகிறது? மாசற்ற ரத்தத்தை இவ்விடத்தில். அப்படின்னா என்ன அர்த்தம்? மாசற்ற ரத்தம் கை குழந்தை இல்லையா? அப்பாவித்தனங்கள். அந்த அப்பாவித்தனத்தை நீ உனக்காக நீ பயன்படுத்திக் கொள்கின்றாய். குழந்தை உள்ளம் படைத்தவர்களை நீ ஏமாற்றுகின்றாய், பைசா விஷயத்தில் ஏமாற்றுகின்றாய். எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். இதோ காதல் என்ற பெயரில் அந்த பையன் அந்த பிள்ளையை எந்த அளவுக்கு ஏமாற்றுகின்றான். பலவீனத்தோடு இருக்கிற அந்த மகளை அவன் ஏமாற்றுகின்றான். அந்த மாசற்ற நிலையில் அந்த இருக்கிற அந்த பிள்ளையை அவன் ஏமாற்றி கொண்டு தன்னுடைய காரியத்தை சாதித்து விடுகிறான். அதன் பிறகு எனக்கு ஒன்றும் தெரியாது, நீ போ, நீ 10-11 என்று சொல்ற சமயத்தில் அந்த பிள்ளை படுற வேதனை எப்படி இருப்பார்கள்? இதோ உணர்வற்ற நிலையில் அல்லவா இவன் இருக்கின்றான். அடுத்த நபருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் சுயநலத்தை மட்டுமே மையப்படுத்தி கொண்டு நான் என்ற எண்ணத்தில் கர்வத்தில் வாழ்கின்ற ஓரோ மகனும் மகளும் வெதுவெதுப்பான ஆன்மாக்களுக்கு துல்லியமானவர்கள், பயங்கரமான பாவத்துக்கு ஆளானவர்கள். நீ நானும் அப்பனுடைய உணர்வை புரிந்து கொள்ளாமல், அம்மாவுடைய உணர்வை புரிந்து கொள்ளாமல், கணவனுடைய உணர்வை புரிந்து கொள்ளாமல், மனைவியுடைய உணர்வை புரிந்து கொள்ளாமல் என்னுடைய காரியத்தை மட்டுமே மையப்படுத்தி கொண்டு நான் என்ற எண்ணத்தை என்னுடைய கருத்துக்களை போட்டு நான் திரிக்கின்ற சமயத்தில் நீயும் நானும் வெதுவெதுப்பான ஆன்மாக்களுக்கு துல்லியமானவர்கள். மக்களே, ஒரு நாளும் கிருபை கிடைக்காது. அதனுடைய விளைவு பல நோய்கள், பல தடைகள், பல பிரச்சனைகள் எல்லாம் கடந்து வரும். தெய்வம் அல்ல நோய்களை தருவது, தெய்வம் அல்ல மரணத்தை தருவது, தெய்வம் அல்ல இந்த தீவை தருவது, உன்னுடைய பாவங்கள். ஆனால் தான் வாசிக்கிறோம் சாலமோனின் ஞானம் 1ஆம் அதிகாரம், சாலமோனின் ஞானம் 1ஆம் அதிகாரம் 12-13. நெறி தவறிய வாழ்வால் சாவை வருவித்துக் கொள்ளாதீர்கள். அடுத்தது, உங்கள் செயல்களாலேயே அழிவை வருவித்துக் கொள்ளாதீர்கள். அடுத்தது, சாவை கடவுள் உண்டாக்குனதில்லை. நெறி தவறிய வாழ்வால் சாவை வருவித்து கொள்ளாதே. நெறி தவறின கட்டளைக்கு எதிராக நீ வாழ்க்கை வாழ்கிறேன் என்றால் தெய்வம் அல்ல, அதுக்கெல்லாம் காரணங்கள். நெறி தவறை வாழ்க்கையால் நீ சாவைவதை இன்று உன் வாழ்க்கை பல பிரச்சனைகள் வர காரணம் யாரு? நீ தான் ஒழிய தெய்வம் அல்ல. பல காரியங்கள் வர பிரச்சனை வர காரணம் நீ மட்டும்தான், தெய்வம் இல்லை. தெய்வத்தை ஏன் குற்றப்படுத்திக் கொண்டிருக்கின்றாய்? ஒரு நாளும் தெய்வம் நீ கஷ்டப்பட வேண்டும், நீ வேதனைப்பட வேண்டும், நீ அவமானப்பட வேண்டும் என்று விரும்புகிற தெய்வம் அல்ல. மாறாக அதிலிருந்து விடுதலை தருகிற தெய்வம் தான் நம்முடைய தெய்வம். ஆனால் உன்னுடைய வெதுவெதுப்பான அந்த சூழலின் காரணமாக, அந்த சூழலின் அடிமையான காரணத்தினால், தெய்வத்துடைய தன்மையை புரிந்து கொள்ளாமல் நீ இருக்கின்ற காரணத்தினால் இறைவனைத்தான் நீ குற்றப்படுத்திக் கொண்டிருக்கின்றாய். என் தெய்வம் காயப்படுத்துகிற தெய்வம் அல்ல. வெதுவெதுப்பான ஆன்மாக்கள் ஒரு நாள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் தான் வாசகம் நீதிமொழி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், நீதிமொழி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5-6 திருவாக்கியங்கள். முழு மனதோடு ஆண்டவரையே நம்பு, உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நிற்காதே. அடுத்தது, நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய். அடுத்தது, அப்பொழுது அவர் பாதைகளை எல்லாம் செம்மையாக்குவார். பார்த்தீங்களா? முழு ஆற்றலோடு முழு என்னது, உன் ஆண்டவரை நம்பு, உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நிற்காதே. வெறுவெறுப்பான ஆன்மாக்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் தெய்வத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எங்களுக்கு எல்லாம் தெரியும் தெரியும் சொல்வார்கள். ராயப்பர் அதனை செஞ்சார், படகு நடுக்கடலில் தத்தளித்து கொடுக்கிற சமயத்தில் என்னால் செய்ய முடியும், நீனவன் தானே, என்னால் செய்ய முடியும் என்று எல்லாம் செய்தான். கடைசியில் முடிஞ்சதா? இல்லையே. அவன் இயேசுவிடத்தில் ஓடி வந்தான். ஆண்டவரை, நாங்கள் சாக போகிறோம், உனக்கு கவலை இல்லையா என்று. ஏன் செய்ய வேண்டியதானே, எல்லாம் முடிக்க வேண்டியதானே, என் முன்னாடி வர வேண்டியதானே? வரவில்லை. அவனுடைய எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் கடைசியில் அவர் இருக்கின்றார். இரத்தப்போக்கூடிய பெண், இரத்தப்போக்கூடிய பெண். நம்ம வாசிக்கிற மார்க் நற்செய்தியில் நாங்கள் வாசிக்கின்றோம். அந்த பெண் தேடி வருகின்ற எப்போது தனக்குள்ள அனைத்தையும் செலவழித்த பிறகும், தன்னுடைய பைசாலம் போன பிறகு, எல்லாம் பல மருத்துவரையும் பார்த்து தனக்குள்ள செலவெல்லாம் அழிந்த பிறகுதான் என்ன செய்கின்றார்? இயேசுவை தேடி அவள் வருகிறார். மார்க் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 24-25 படி.
பார்த்தீங்களா? மருத்துவர் பலரிடமும் தமக்குள்ளதெல்லாம் செலவழித்து ஒரு பயனும் அடையாமல் இருந்தால், அடுத்தது மிகவும் துன்பப்பட்டார். அதன் பிறகு அவள் இயேசுவை பற்றி கேள்விப்படுகிறார். அதன் பிறகு அவள் இயேசுவிடத்தில் அவள் ஓடி வருகிறாள். அங்கு இயேசு சௌக்கியம் கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். மந்த உள்ளத்தின் உள்ளவர்கள், வெறுவன் ஆன்மா உள்ளவர்கள் ஒரு நாளும் தெய்வத்தை தேடி வரமாட்டார்கள். தங்கள் எல்லாம் உண்டு, எல்லாம் உண்டு, எல்லாம் உண்டு. இன்று நீங்களே பாருங்கள், உங்கள் குடும்பத்தில் ஒரு நெருக்கடி வந்தால் தானே நீ தெய்வத்தை தேடி வருகின்றாய். இல்லை என்றால் நீ வருவியா? உன் பக்கம் இந்த 24 மணி நேரம் ஆலயம் பக்கம் நீ உட்காருவியா? இல்லையே. இவனுக்கு நல்ல வேலை, நல்ல பிஸ்னஸ், நல்ல தொழில் வளர்ச்சி பயங்கரமாக இருக்குன்னு வைத்துக்கொள், நீ வருவியா? வரமாட்டியே. சொல்கிற வார்த்தை என்ன? ஃபாதர், பிஸ்னஸ் ஃபாதர், எப்படி ஃபாதர் வர முடியும்? டைம் இல்லை ஃபாதர். இல்லாட்டி காலையில் சாயங்காலம் வந்துடுவேன், எனக்கு நேரம் இல்லாமல் இருக்கிறேன் ஃபாதர். இல்லாட்டி வரக்கூடாது என்பதல்ல, எனக்கு வரணும்னு ஆசை தான், இந்த டைம் இல்லாமல் இருக்குது ஃபாதர். வேறு எதுவும் ஃபாதர்? இதானே நீ நானும் சொல்கிற வார்த்தைகள். ஆனால் அந்த பிஸ்னஸில் ஒரு தடை, அந்த தொழில் வளர்ச்சியில் ஒரு தடை, உன் உடலில் ஆரோக்கியத்தில் ஒரு நோய் அப்படி வந்த உடனே எல்லாம் முடிச்சிட்டேன், ஐயோ தெய்வமே, ஓடி வந்து நீயும் நானும் வந்து நிற்கின்றோமே. என்ன காரணம்? என்ன காரணம்? வெறுவெறுப்பான ஆத்மாவல்லவா நீயும் நானும். நீ நான் தானே எடுத்துபடி மத்தேயு நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 16 முதல் வாக்கியங்கள். அந்த செல்வனான அந்த இளைஞன் அவன் வருத்தத்தோடு போய்விட்டான். பார்த்தீங்களா? இயேசுவிடத்தில் வந்து திரும்பி போனவர்கள் யாரும் வருத்தத்தோடு போனதில்லை, இவனை தவிர. இவனை தவிர. ஏ சொன்ன வார்த்தை என்பது என்ன? இதை கட்டளை கடைப்பிடி. ஓ, நான் எல்லாம் கடைப்பிடிக்கின்றேனே, ஆனால் இல்லையே, நீ ஏழைகளுக்கு விட்டு கொடுத்துரு, அதுக்கப்புறம் என்னவான்னு சொல்லும்போது தான் அவன் போய்விடுகின்றான். வருத்தத்தோடு அவன் போய்விடுகின்றான். மக்களே, நீயும் நானும் தானே சென்றோம், எல்லாம் வாழ்க்கின்றோம். பங்கு தந்தையை நீ சந்திப்பாய், தந்தையிடம் சொல்லுவாய், அருத்தந்தை சொல்லுவார், சரி பரவாயில்ல, நீங்கள் ஞாயிற்றுமை கோயிலுக்கு வாங்க, பரவாயில்ல, நான் ஜெபிக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க, இந்த காரியம் செய்யுங்க. ஃபாதர், இதெல்லாம் நான் செஞ்சு தான் இருக்கிறோம் ஃபாதர், நாங்கள் கோயிலுக்கு வந்து தான் கொண்டிருக்கிறோம் ஃபாதர், நான் கோயிலுக்கு தான் செய்து கொண்டு தான் இருக்கின்றோம். இருந்த போதிலும் நீங்கள் எதுவும் இல்லையே. சொன்னது நீ செய்தாயா? ஆனால் சொன்னதுக்கு நீ ஆப்போசிட்டாக நீ செய்து கொண்டிருக்கின்றாய். என்ன சொன்னாரோ அது செய்வதில்லை, நீ பாட்டும் விஷயத்துக்கு நீ போய் கொண்டிருக்கின்றாய். போ. யார் வேண்டுமென்றால் வெறுவெறுப்பான ஆத்மா உள்ளவர்கள் ஒரு நாளும் கீழ்ப்படிய மாட்டார்கள், எதிராகத்தான் போய்கொண்டே இருப்பார்கள், எதிராகத்தான் செயல்பட்டு கொண்டிருப்பார்கள். அவர்கள் நினைப்பது என்பது, நான் நல்லாத்தானே இருக்கின்றேன், நல்லதானே போய்கொண்டிருக்கிறேன், உனக்குன்னு ஒரு பணி கொடுக்கப்பட்டது, அந்த பணியில் நிலைத்திருக்க வேண்டும். இல்லையே, மாறாக உன் சொந்த காரியத்தில் ஈடுபட்டு கொண்டு நீ போகிற சமயத்தில் போ. யார் வேண்டாம் என்றால் நஷ்டம் யாருக்கு? உனக்குத்தான் ஒழிய மற்றவர்கள். ஆனால் வேதனை தெய்வத்துக்கு வருமா? நிச்சயமாக வரும், நிச்சயமாக வரும். என் மகன், என் மகள், நான் நம்பிக்கையோடு இருந்தனே, இவன் கீழ்ப்படிவான் என்று நம்பிக்கை அல்லவா நான் சொன்னேன். எதிராக போகிற சமயத்தில் அவன் படுகிற வேதனைகள், தெய்வம் படுகிற வேதனைகள் பயங்கரம். வார்த்தை உண்டா? அதனை வாசிக்கம் இல்லையா? எரேமியா புத்தகம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வாக்கியம். எரேமியா புத்தகம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வாக்கியம். நீங்கள் இதற்கு செவி கொடுக்காவிட்டால் உங்கள் செருக்கை முன்னிட்டு என் உள்ளம் மறைவில் அழுது கொண்டிருக்கும். உங்க செருக்கை முன்னிட்டு என் உள்ளம் மறைவில் அழுது கொண்டிருக்கும். தெய்வம் விட்டு போக மாட்டார், அவர் இம்மானுவேல். எந்த சூழலும் என்னை விட்டு போக மாட்டார். நீயும் நானும் பாவம் செய்கின்ற போதும் நம்மை விட்டு போக மாட்டார். ஆனால் ஓரத்தில் அமர்ந்து கொண்டு அழுது கொண்டிருப்பார். என் மகன், என் மகள் எனக்கு எதிராக போறாங்களே, எனக்கு எதிராக பேசுகிறார்களே, எனக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்று கொண்டு அழுது கொண்டிருக்கிற ஒரு தெய்வம் தான் ஒழிய, கண்ணீர் ஒழிக்கிற தெய்வம் தான் ஒழிய, விட்டு போறேன் என்று சொல்லிக்கொண்டு விட்டு போற தெய்வம் அல்ல நம்முடைய தெய்வம்.
எந்த சூழலும் விட்டு போக மாட்டார். ஆனால் வேதனையோடு அழுது கொண்டு இருப்பார். மகனே, நீ தானடா என்னை அழைய வைத்துக் கொண்டிருக்கின்றாய். எப்படி குடும்பத்தில் பையன் குடித்து விட்டு வீட்டுக்கு வருகின்ற பொழுது அம்மாவால் பேச முடியாது, எதிர்க்க முடியாது, அம்மா அழுது கொண்டிருப்பார்களோ அதே பார்த்து அந்த தாயுடைய வேதனை ஒன்று இருக்கும் பாருங்கள். பயங்கரமான ஒரு வேதனை, பயங்கரமான வேதனை. கணவன் குடித்து விட்டு வருகிற சமயத்தில் மனைவியால் எதுவும் பேச முடியாது. அந்த சமயத்தில் மனைவி படுற ஒரு வேதனை ஒன்று பாருங்கள், பயங்கரமானது. அது கணவன் புரிந்து கொள்ள மாட்டார்கள். சுயநலத்தோடு வாழ்கிற ஒரு மகன் ஒரு மகள் ஒரு நாளும் அடுத்த நபருடைய வேதனையை புரிந்து கொள்ள மாட்டார்கள். தன்னை மட்டுமே மையப்படுத்தி கொண்டிருப்பார்கள். மக்களே, ஒரு நாளும் அபிஷேகம் கிடைக்காது, ஒரு நாளும் வராது. தெய்வத்தை மையப்படுத்தி வாழ்கிற சமயத்தில் அவமானங்கள் வரும், வேதனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், நோய்கள் வரும், தடைகள் வரும். என்ன வந்தாலும் சரி அவன் நிலத்தில் வீழ்ந்து விடுவான். ஆனால் ஒரு நாளும் அந்த சிறு பொடி போலும் அவன் கையில் படாது. காரணம், அவனை தாங்கி நிற்கிறது யார் என்றால் தெய்வம் தாங்கிக் கொள்வார். நம்பிக்கை இருக்கிறவர்கள் ஒரு நாளும் கீழே விழ மாட்டார்கள். அப்படி வீழ்ந்தாலும் அடிச்ச ஒரு டைலாக் வரும் பார்த்தியா, அதை வச்சுட்டு அடைச்சிங்க வச்சுட்டு ஒரு வார்த்தை வரும், என்னது, வீழ்ந்து விட்டேன் என்று நினைத்தாயோ, டிங்னு போயிடுவார்கள். அடுத்த ஸ்டெப்பு முன்னாடி போவார்கள். ஒரு நாளும் தளர்ந்து போக மாட்டார்கள். ஆனால் நம்பிக்கை இல்லாதவர்கள், வெறுப்பான ஆன்மார்கள் கீழே விழுந்தவுடனே அவர்கள் யாரை குற்றப்படுத்துவார்கள்? ஏன் தெய்வமே என் வாழ்க்கை இப்படி, ஏன் ஆண்டவரே என்னை இப்படி செய்து விடுகிறீர்கள்? ஆண்டவரை உன்னை விழ வச்சாரு, நீ தானடா விழுந்தாய். எத்தனை முறை நான் உன்னை அழைத்தேன், வா 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 வான்னு, நீ தானே வரவில்லை. நமக்கு எல்லோருக்கும் தெரியுமே, எசையா புஸ்தகம் 1:2-3. விண்வெளியே கேள், மண்ணுலகே செவி கொடு, நான் பிள்ளைகளை பேணி வளர்த்தேன். அடுத்தது, எனக்கு எதிராக கிளர்ந்து எழுகிறார்கள். அடுத்தது, காலை தன் உடைமையாளர் அறிந்து கொள்கிறது, தெரிந்து கொள்கிறது. அடுத்தது, ஆனால் இஸ்ரவேலோ என்னை அறிந்து கொள்ளவில்லை, என் மக்களோ என்னை புரிந்து கொள்ள. எந்த அளவுக்கு வருத்தத்தை. மீண்டும் இதே தான் நான் வாசிக்கிறோம். எங்க லூக்கா நட்சதி 13:34 வாக்கியங்கள். எருசலேம் அரவணைக்கு எத்தனையோ முறை நான் ஆசைப்பட்டனே, உனக்கோ அங்க விருப்பமே இல்லாமல் போய்விட்டது. அடுத்தது, உங்கள் இறை இல்லம் கைவிடப்படும். அப்படின்னு உன் மன்றாட்டு கைவிடப்படும். கைவிடப்பட்ட சூழல் நீ தள்ளிவிட்டாய். நான் உன்னை மறக்க வேண்டிய எண்ணத்தில் அல்ல, நீ தான் என்னை மறந்து விட்டு போய் கொண்டிருக்கின்றாய். நான் அல்ல இதுக்கெல்லாம் காரணங்கள். ஊதாரி மகனுடைய பையனை பாருங்கள். ஊதாரி மகன் மூத்தவன், இளையவன் தான் தந்தை விட்டு போய்விடுகின்றான். அப்பன் வீட்டில் தான் இருக்கின்றான். இளையவன் தான் எனக்கு நீ வேண்டாம், எனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க போதும், எனக்கு அவன் போதும், இவன் போதும் என்று சொல்லிக்கொண்டு அவன் போய்விடுகிறார்கள். இளையவன் தான் போய்விடுகிறான் ஒழிய அங்க இல்லை, அப்பன் போகவில்லை. இனி அப்படியே மூத்தவனை பாருங்கள். வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டு அவனும் என்ன செய்கின்றான்? அப்பனை விட்டு தான் அவன் போகின்றான். வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டு அப்பனுக்கு எதிராகத்தான் அவனும் போய் கொண்டிருக்கின்றான். நீயும் நானும் எங்க இருக்கின்றோம்? ஒரு சில நேரங்களில் இளைவனோட குணத்தை நாம் எடுக்கின்றோம். பெரும்பாலும் நேரங்களில் நீ நானும் மூத்தவனுடைய குணத்தை எல்லாமா எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். மூத்தவனுடைய குணத்தை கொண்டு வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டு அப்பனுக்கு எதிராக எல்லாம் போய்கொண்டிருக்கிறோம். ஆலயத்திலே இருந்து கொண்டு அப்பனுக்கு எதிராக அல்லவா நீ நான் போய்கொண்டிருக்கிறோம். தெய்வத்துக்கு எதிராக அல்லவா போய்கொண்டிருக்கின்றோம். ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கிற நீ பாவ சங்கீர்த்தனம் செய்கிறாயா என்று பார். வார வாரம் நீ செய்து கொண்டிருக்கிறாயா என்றிருப்பார். அல்லது 10 நாளைக்கு ஒரு தடவையாவது நீ செய்கிறே என்றிருப்பார். ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கிற நீ தினந்தோறும் திருப்பலி நீ பங்கெடுக்கிறே என்றிருப்பார். தினந்தோறும் பங்கெடுக்க பல நொண்டி சாக்கு நீ சொல்லி கொண்டு நடக்கின்றாயே. எங்களால் காலையில் வர முடியாது, சாயங்காலம் தான் வர முடியும், சாயங்காலம் வர முடியாது, வாரத்தில் ஒரு நாள் தான் வர முடியும் என்று நீ சொல்லிக்கொண்ட எத்தனை நொண்டி சாக்குகள் நீ சொல்லிக் கொண்டிருக்கின்றாய். எத்தனை நொண்டி சாக்குகள் நீ சொல்லுகிறாய். என்னால் வர முடியாது வர முடியாது வர முடியாது என்றெல்லாம் நீ சொல்லிக் கொண்டிருக்கின்றாய். உன்னாலே வர முடியும் என்றால் தானே தெய்வம் உனக்கு நேரத்தை தந்திருக்கின்றார். உன்னை பின்ன எதற்காக நீ ஞானஸ்தானம் எடுத்தாய்? பின்ன எதற்காக புது நன்மை எடுத்தாய்? பின்ன எதற்காக உறுதி பூசல் எடுத்தாய்? எதற்காக கிறிஸ்துவ என்ற பேரில், கத்தோலிக்க என்ற பேரில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய்? என்னால் வர முடியாது சொல்லுகிற என்றால் நீ போயிருக்க வேண்டியதானே. உன்னை யாரும் ஞானஸ்தானம் எடுக்க சொன்ன? ஆண்டவர் நிர்பந்தப்படுத்தினாரா? இல்லையே, இல்லையே. பேருக்காக மட்டுமே ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டு பேருக்காக மட்டுமே நீ செய்து கொண்ட சமயத்தில் எப்படி மக்களே கிருபைகள் கிடைக்கும்? வீட்டுக்குள்ளேயே நீயும் நானும் ஊதாரித்தனமாக அல்லவா இருக்கின்றோம்.
நீயும் நானும் ஊதாரித்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வல்லமை கிடைக்காதே, அதனை நான் பார்க்கின்றோம். இதெல்லாம் இப்போ சொன்ன எல்லாமே ஒரே வார்த்தையில் அடக்கலாம். எங்க தெரியுமா? ரோமியருக்கு திருமுகம் 1ஆம் அதிகாரம். ரோமியருக்கு திருமுகம் 1ஆம் அதிகாரம் படிங்கள் 18வது வாக்கியம். இறைப்பற்று இல்லாத எல்லா மனிதர்களையும் எல்லா வகையான நெருக்கேடுகளும் விண்ணிலிருந்து வந்து விழும். இறைப்பற்று இல்லாத எல்லா மக்கள் மீதும், இறைப்பற்று உள்ளவர்கள் அல்ல, இறைப்பற்று இல்லாதவர்கள் எல்லா மக்கள் மீதும் விண்ணிலிருந்து கடவுளுடைய சினம் வரும். அப்ப தெய்வம் தண்டிக்கிறது அவரா அல்ல, நீயாக அது பெற்றுக்கொள்கின்றாய். தெய்வம் நீ தண்டிக்க வேண்டும், தெய்வம் நீ சபிக்க வேண்டும் ஆசைப்படுறாரா? அல்ல, இல்லையே. ஆனால் நீயாக பெற்றுக்கொள்ள என்றால் இறைவனால் என்ன செய்ய முடியும்? இறைவனால் எதுவும் ஒன்றும் செய்ய முடியாது. நீயாகத்தான். அதான் அகஸ்டின் சொன்ன வார்த்தை நமக்கு எல்லோருக்கும் தெரியும் இல்லையா? உன்னுடைய உதவி இல்லாமல் உன்னை படைத்த கடவுள் உன்னுடைய உதவி இல்லாமல் ஒரு நாளும் உன்னை மீட்க முடியாது. உன்னுடைய உதவி இல்லாமல் உன்னை படைத்த கடவுள் ஒரு நாளும் உன்னுடைய உதவி இல்லாமல் உன்னை மீட்க முடியாது. எந்த அளவுக்கு நீயும் நானும் இருக்கிறோம் என்று பாருங்கள். இனி அடுத்த வார்த்தை அப்படியே படியுங்கள். ஏனெனில் இவர்கள் தங்கள் நெருக்கடியின் காரணமாக உண்மையை ஒடுக்கி விடுகிறார்கள். இவர்கள் தங்கள் நெருக்கடியின் காரணமாக உண்மையை அவர்கள் ஒடுக்கி விடுகிறார்கள். ஏற்ற வாழ்க்கை அல்ல அவர்கள் வாழ்வது, ஏற்ற வாழ்க்கை அல்ல. உண்மையை ஒடுக்கி அவர்கள் வாழ்கிறார்கள். உண்மை என்னன்னு தெரியும், உண்மை என்னன்னு தெரியும், தெரிந்து இது போகிறார்கள். அருத்தந்தை எதிர்ப்பது தவறு என்று தெரியும், அருத்தந்தை எதிர போற தவறு என்று தெரிந்து எதிர்த்து போகிறார்கள். பெற்றோர்களை எதிர்ப்பது தவறு என்று தெரியும், தெரிந்து எதிர்த்து போகிறார்கள். கணவனுக்கு எதிராக போறது தவறு என்று தெரியும், தெரிந்தே மனைவிக்கு எதிராக பேச தவறு என்று தெரியும், தெரிந்தே செய்கிறார்கள். அறியாமல் தெரியாமல் புரியாமல் அல்ல, முழு அறிவோடு தான் எல்லா பாவம் செய்கிறார்கள். கண்டு கொள்ளாமல் இருக்கின்ற தன்மை, கண்டு கொள்ளாமல் தன்மை, நீயும் நானும் ஆலயத்துக்கு வந்து கொண்டு நீயும் நானும் செய்து கொண்டிருக்கிற தன்மை. நம்முடைய அதிகாரிகளை தெரிந்தே நீ நான் எதிர்த்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். நீ நான் எதிர்த்து பேசிக் கொண்டிருக்கிற சமயத்தில் எப்படி மக்களே மன்னிக்க நமக்கு கிருபை வரும்? ஒரு நாளும் இல்லையே. அறிந்தே அல்லவா தவறு செய்கிற தவறுக்கு நியாயத்தை கண்டுபிடித்து அல்லவா நீ நானும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அடுத்த வார்த்தை படி. பார்த்தீங்களா? கடவுளை பற்றியுள்ள அறியக்கூடியது எல்லாம் அவர்களுக்கு தெளிவாக விளங்கிற்று. அடுத்தது, தெய்வமே அதை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். எனவே சாக்கு போக்கு சொல்வதற்கு எந்த ஒரு வழியும் இல்லை. படிங்கள் 28வது வாக்கியம். யாராவது ஒருத்தர் படிங்கள். சரி, வெரி குட், நானே படிக்கின்றேன். எங்க ஊர்ல நானேன்னு சொல்லும்போது யார் சொன்னாங்களோ அவங்க படிப்பாங்க. உங்க ஊர்ல எப்படின்னு தெரியலையே. கடவுளை அறிந்து ஏற்றுக்கொள்ளும் தகுதியை அவர்கள் இழந்து விட்டதால் சீர்கெட்ட சிந்தனையின் விளைவாக தகாத செயல்களை செய்யுமாறு கடவுள் அவர்களை விட்டு விட்டார். அப்படி என்றால் நீ இஷ்டத்துக்கு என்ன வேணும் போய்க்கோ, எப்படி வேணும் நீ செய்துக்கோள், நான் ஒரு நாளும் கேட்க மாட்டேன். அப்பாவன் நினைப்பான், நான் தான் கோயிலுக்கே வரலையே, எனக்கு எல்லாம் நடக்குதே, நான் தான் பாவ சங்கீதம் செய்கிறதே இல்லையே, எனக்கு எல்லாம் நடக்குதே, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லையே, நான் நல்லத்தானே இருக்கின்றேன் தான் இருப்பார்கள். ஆனால் அவனுக்கு தெரியுமா? உபதியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வாக்கியம், கழுகை போல நீ உயிர பறந்தாலும் விண்மீன்கள் மத்தியிலும் கூட்டணி அமைத்தாலும் அங்கிருந்து கீழே தள்ளி விடுவேன். அங்கேருந்து கீழே விட ஒரு எலும்புகோலும் கிடைக்காது. இனி அடுத்த வார்த்தை. இவ்வாறு அவர்கள் எல்லா வகை நெருக்கேடுகளும் பொல்லாங்கு பேராசை தீமை ஆகியவையும் நிறைந்தவர்களானார்கள். அவர்களிடம் பொறாமை கொலை சண்டை சச்சரவு வஞ்சகம் தீவினை முதலியவை மலிந்து விட்டன. அவர்கள் புறங்கூறுபவர்கள், அவதூறு பேசுபவர்கள், கடவுளை வெறுப்பவர்கள், இழித்துரைப்பவர்கள், செருக்குற்றவர்கள், வீம்பு பாராட்டுபவர்கள், தீய வழிகளை கண்டுபிடிப்பவர்கள், பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்கள், சொல் தவறுபவர்கள், மதிக்கட்டவர்கள், பாசமற்றவர்கள், இரக்கம் இல்லாதவர்கள், இப்படியெல்லாம் நடப்பவர்கள் சாவுக்குரியவர்கள் என்றும் கடவுளின் ஒழுங்கை அறிந்திருந்தும் இவ்வாறு நடக்கின்றார்கள். தாங்கள் நடப்பது மட்டுமன்று, அப்படி நடப்பவர்களையும் அவர்கள் பாராட்டுகிறார்கள். இதல்லவா நீ நானும் செய்து கொண்டிருக்கின்றோம். இதல்லவா நீ நானும் செய்து கொண்டிருக்கின்றோம். பாவத்தில் இருக்கின்ற ஒரு நபரை தேடி போய்கொண்டு அவனுடைய அட்வைஸை பெற்றுக்கொண்டு நீயும் அதே மாதிரி செய்தான்னு சொல்லும்போது எப்படி இருக்க முடியும்? எப்படி கிருள் கிடைக்கும்? கோபத்தோடு இருக்கிற ஒரு மனிதன், வெறுப்பு வைரக்கம் வைத்துக்கொண்ட ஒரு மனிதன், பழி வாங்குற ஒரு மனிதன், மன்னிக்காமல் வாழ்ந்த ஒரு மனிதன் இடத்தில் நீ போயிட்டு உன்னுடைய அட்வைஸ் கேட்கிற சமயத்தில் அவன் உங்களுக்கு என்ன மன்னிப்பு சொல்லுவான்? மன்னித்து விடுன்னு சொல்லுவானா? அல்ல, நீயும் போய் பழி வாங்கடா, நீ இதே மாதிரி போய் செய்யடா, அப்போதான் அவனுக்கு புத்தி வரும், அப்போதான் அவளுக்கு புத்தி வரும். நீ என்ன விட்டு கொடுக்கின்றாய்? இந்த அட்வைஸ் தான் வரும். இது தெய்வத்தோட அட்வைஸா அல்ல.
இது பிசாசுடைய அட்வைஸ். இது பிசாசுடைய அட்வைஸ். மாறாக எல்லாம் ஏப்பாங்கியாக எல்லாம் மன்னித்து கொடுக்கிற சமயத்தில் அவனிடத்தில் நீ சொல்கிற பொழுது அவன் நீ மன்னித்து விடு, நான் மன்னிக்கின்றேன். என்ன காரணம்? என் தெய்வத்தை நான் பார்த்தேன், என் தெய்வம் என்னை மன்னிக்கின்றார், அதனால் நானும் மன்னிக்கின்றேன். அவளைத்தான் ஒழிய என்னால் திருப்பி அடிக்க முடியாதோ, திருப்பி பேச முடியாததுக்காகல்ல, எனக்கு தேவையில்லை. என் இயேசு என்னை மன்னித்தார், என் இயேசு என்னை ஏற்றுக்கொள்கின்றார், நிறை குறைகளோடு என்னை ஏற்றுக்கொண்டார், நானும் உன்னை ஏற்றுக்கொள்கின்றேன். இந்த ஒரு மனநிலைத்தான் மக்களே உனக்கும் எனக்கும் தேவை. தெய்வத்தை மட்டுமே மையப்படுத்தி வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை, மனிதனை மையப்படுத்தி வாழ்கின்ற வாழ்க்கை அல்ல, ஜால்ரடிச்சு வாழ்கிற வாழ்க்கை அல்ல. எப்படின்னு பாருங்கள், வெறுவெறுப்பான ஆன்மாக்கள் ஒரு நாளும் தெய்வத்தை மையப்படுத்தவே மாட்டார்கள், எதிராகத்தான் போவார்கள். நீ எப்படி இருக்கிறாய் என்று பார். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். கண்களை மூடிக்கொண்டு இந்த ஜெரிக்கோ பிரேயரில், ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியில் இருந்தருளும், எங்களை வழி நடத்தியருளும், நாங்கள் உம்முடைய திட்டத்துக்கு ஏற்றபடியே, உம்முடைய விருப்பத்துக்கு ஏற்றபடியே நாங்கள் வாழ எங்களுக்கு சக்தியை தார்விடு சொல்லிக்கொண்டு முழுமையாக விட்டு கொடுப்போம், சகலதும் விட்டு கொடுப்போம். எங்கள் மேல் இரக்கம் கொள்ளும் ஆண்டவரை சொல்லிக்கொண்டு தாகத்தோடு நீங்கள் ஜெபிகள். 9வது வாரத்தில் நாம் இருக்கின்றோம். இதோ அடுத்த வாரம் இறையிறக்க பெருவிழாவிற்காக நாம் கொண்டாடப் போகின்றோம். 5 நாளும் இறைவனுடைய அந்த இரக்கத்தை அப்படியே நாம் சொந்தமாக்கப் போகின்றோம். அப்படியே அந்த இரக்க கடலில் நாம் முழுகப் போகின்றோம். அதற்கு நம்மை தயாரித்துகின்ற இந்த நாட்கள் தான் இந்த நாட்கள். தெய்வமே, தகுதியற்ற நிலையில் இருக்கின்றேன், வாயிலிருந்து கக்கி விடுற அளவுக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இதோ வந்து நிற்கின்றேன், என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும், உடைய இரக்கத்தை என் மேல் பொழியும். வெதுவெதுப்பான அந்த நிலையை என்னிலிருந்து எடுத்து மாற்றி மாண்படிச்சு கொண்டு தாகத்தோடு நீ மன்றாடு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.